பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. பாடல் 62 படிக்கிறேன் நானு. சத்தோடு சித்து ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அதுவாக அறிந்து பொத்தோடு சடம் துக்காதி பொருந்த வேதங்களான குத்திர பஞ்ச கோஷம் குகை விட்டு வெளியில் ஆவாய். சத்தோடு சித்து ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அதுவாக அறிந்து பொத்தோடு சடம் துக்க ஆதி பொருந்து வேதங்களான குத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய். இப்ப இந்த இடத்துல முதல் 3 வார்த்தைகளை பார்த்தோம் என்றால் சத்து சித்து ஆனந்தம். சத்தோடு சித்து ஆனந்தம் என்ன 3 ஒன்றாக சேர்த்து கொண்டால் சச்சிதானந்தம் என்று நாம் சொல்லக்கூடிய அதே வாக்கியம்தான் இங்க பதம் தான் இது. சத்து சித்து ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா. அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 வார்த்தைகள் பயன்படுத்துறார். இந்த 10 வார்த்தைகளும் நீ அதுவாக இருக்கிறாய் என்று அறிந்து புரிந்து கொள் அப்படின்னு இங்க முடிக்கிறார். அப்ப சச்சிதானந்தம் என்றால் என்ன? முதல் கேள்வி நமக்கு அதுக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சத்து என்றால் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சத்து என்றால் என்ன யாருக்காவது தெரியுமா? வாட் இஸ் மீன் பை சத்து? சித்து என்றால் என்ன? ஏற்கனவே எங்கேயாவது படித்திருக்கிறோமா? இந்த எல்லா நேரங்களிலும் எல்லா காலத்திலும் இருக்கிறது சத்து. அழிவில்லாத எப்பொழுதும் நிலைத்திருக்கின்ற விஷயமாக. உங்க ஞாபகத்துல இருந்து சொல்றீங்களா இல்ல எதுவும் பார்த்து சொல்றீங்களா? இல்ல இது நீங்க வேதாந்த லாஸ்ட் டைம் இந்த சங்கராச்சாரியர் எடுத்தீங்கல்ல, ஆதிசங்கர் நம்ம நீங்க எடுத்தீங்களே குருஜி, அதுல சத் சித் ஆனந்தம் தத்துவபோதம் அதுல இருந்து டக்கு ஞாபகம் வரல. அதுல இருந்து அப்படியே வெரி குட் நல்லது பரவாயில்ல. அந்த அளவுக்கு ஞாபகம் வந்து கரெக்டா அதுக்கு பதில் சொல்றதுனால பிளஸிங்ஸ். வெரி குட். இந்த மாதிரி முயற்சி தான் இருக்கணுங்கிறது. நோட்டை தேடுறது இல்ல, மனசுக்குள்ள நம்ம போய் நமக்கு அதுக்கான அர்த்தம் என்ன வச்சிருக்கிறோம்னு நம்ம மைண்ட்ல கேட்ட உடனே நம்ம மைண்ட்ல வந்து பல்ப் எறிகிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை அதை சார்ந்து நமக்கு வரணும். புரியுதா இல்லைங்களா? சத்துனா என்ன, சித்துனா என்ன, ஆனந்தம்னா என்ன? சத்து என்றால் இருப்பு உணர்வு இருக்கின்ற உணர்வு. நாம தத்துவத்துல பார்த்திருப்போம், 3 காலத்திலும் எது இருக்கின்றதோ, 3 காலத்திற்கு அப்பாற்பட்டும் எது இருக்கின்றதோ அது சத்தாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்படின்னா என்னன்னா, காலத்ரய அபிதிஷ்டதி சத் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். புரியுதா இல்லைங்களா? முக்காலங்களில் உள்ளதுவே சத்து ஆகும். 3 காலங்கள் என்றால் என்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்களிலும் இருக்கின்றது. அப்ப எது இருக்கும் 3 காலங்களில் அப்படி என்று நாம் யோசிக்க வேண்டும். அப்ப 3 காலத்துல மாறுபடுவது சத்தாகுமா?
எவையெல்லாம் இந்த 3 காலங்களில் மாறுபாட்டுக்கு உடைகிறதோ, மாறுபாடு அடைகின்றதோ அவை அனைத்தும் சத்து கிடையாது. எவை மாற்றப்பட முடியாததோ, மாறாமல் எது இருக்கின்றதோ, எது இருப்பு உணர்வாக இருக்கின்றதோ, அனைத்துக்கும் ஆதாரமாக எது இருக்கின்றதோ அவை அதை நாம் சத்து என்று சொல்லுகின்றோம். அப்ப நம்ம இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட புத்தியை கொஞ்சம் நம்ம பயன்படுத்தி, இப்ப 3 காலம் அப்படின்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் வச்சு உங்களுடைய மனசுல நீங்க கான்டம்ப்ளேட் பண்ணுங்க. எதை இப்ப சத்துன்னு சொல்றாரு, இருப்பு உணர்வுனா எதை இருப்பு உணர்வுன்னு நம்ம கூறுகிறோம்? 3 காலத்திலும் இருப்பதுன்னா எது 3 காலத்துல இருக்குது? அப்ப எதெல்லாம் அழியுது, எதெல்லாம் இந்த காலத்துக்கு உட்பட்டு அழிகிறதோ அதையெல்லாம் நாம கான்டம்ப்ளேட் பண்ணி, இதெல்லாம் அழிகிறது என்றால் இதெல்லாம் நம்ம நேர்த்தி செய்து விட்டு, இது போக எது எஞ்சி இருக்கிறது என்று நம்மால் உணரப்பட வேண்டும், அல்லது நம்மால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதை நம்மளுடைய மனசுல நாம என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். மாயையினால் நீக்கப்பட முடியாதது, ஆவரணத்தினால் மறைக்க முடியாதது, விக்ஷேபத்தினாலும் எது மறைக்க முடியாதது, மாயையோடு இருந்தாலும் அது அதுவாகவே இருப்பது. இப்படி பல வாக்கியங்களின் மூலியமாக நாம் சத்தை நாம் விளக்க முடியும். அழகாக சொல்றாங்க, அறிவால் நீக்க முடியாதது, அறிவாக எது இருப்பது, அழிவில்லாதது எதுவோ, ஆதாரமாக அனைத்திற்கும் ஆதாரமாக எது இருக்கின்றதோ, எதை நீக்கினாலும் இதை நீக்க முடியாத ஒன்று எது மிஞ்சி இருக்கின்றதோ அதை நாம் சத்தாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சத்து. உணர்பவைகள் அனைத்திற்கும், உணரப்படுகின்ற பொருள்கள் அனைத்திற்கும் எது உணர்கிறதோ அந்த உணர்விற்கு பேர் தான் சத்து. சிம்பிளான வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கிறது 3 காலத்திலும் அழியாதது. இப்ப எதுவெல்லாம் அழியும் சொல்லுங்களேன்? எதெல்லாம் அழியும்? அதை தவிர எல்லாமே அழியும் சாமிஜி. அப்படின்னா அதை தவிர எல்லாம் அழியும்னு நம்ம ஒரு வார்த்தையில சொல்றீங்க, கரெக்ட் தான். அதை இன்னும் விளக்கமா, ஏன்னா நம்ம புத்திக்கு புரியணும்னா இதெல்லாம் அழியும், நம்ம பார்க்கிற விஷயங்கள் இதெல்லாம் அழியும். அப்ப அந்த சத்துங்கிறது எது அப்படின்னு அந்த விசாரம் நமக்குள்ள வரும்போது நம்ம அதை எப்படி விசாரம் பண்றோங்கிறத தான் நான் இப்ப கேட்கிறேன். நான் ஆத்மாக்கு அந்நியமாக இருக்கிறதெல்லாம் அழியும், எல்லாமே தேகம், பிரபஞ்சம் எல்லாம். 24 தத்துவம் சொல்லக்கூடிய விஷயத்துல இந்திரியங்கள் அழியக்கூடியது, பஞ்ச ஞானேந்திரங்கள், பஞ்ச கர்மேந்திரங்கள் எல்லாமே அழிஞ்சு எது ஒண்ணும் அழியாம இருக்கோ அதுதான் சத்சித்தானது ஆத்மாவை சொல்றோம். நம்ம அதை தவிர 23 விஷயங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள் எல்லாமே அழிவுக்கு உட்பட்ட, நம்ம அனுபவிக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அழிவுக்கு உட்பட்ட விஷயங்கள். அதுதான் அது நம்ம சுத்தி இருக்கிறது 23 விஷயம் அல்லது 24, அது அக்கௌண்ட் எவ்வளவு எக்ஸாக்டா தெரியல, அது எல்லாமே அழியக்கூடிய விஷயம். இது ஒண்ணுதான் அழியாம இருக்குது. சோ உடல் அழிகிறது, இந்திரியங்கள் அழிகிறது, மனம் அழிகிறதா, புத்தி அழிகிறதா? நம் சரீரம், இந்திரியங்கள் அனைத்தும் அழிகிறது. வெளியில இந்த விஷயங்கள் பிரபஞ்சமும் அழியும் சாமி. எல்லாம் என்னென்ன பிரபஞ்சங்கள் அழிகிறது? எது வெளியில அழியாததா இருக்கிறது? அந்த பிரம்மத்தை தவிர அவரை கிரியேட் பண்ணதுன்னு நினைக்கிற எல்லாமே அழியும். ரிஃப்ளெக்ட் ஆனது எல்லாமே. வேற பதில்கள் வேற ஒன்னும் இல்ல, உங்களை எல்லாம் யோசிக்க வைக்க முயற்சி பண்றேன். ஏன்னா வகுப்பு நான் எடுத்துட்டே போயிடுறேன், ஆனா நீங்க யோசிக்கிறீங்களாங்கிற கேள்வி வரும்போது அதை லிசன் பண்றீங்க, கேட்குறீங்க, ஆனா அது உள்ளுக்குள்ள போய் கொஞ்சமாச்சும் அது ஒரு ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது நம்ம இப்படி கேள்வி கேட்டுதான் போக வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இவ்வளவு தூரம் கேட்கிறேன். இல்லாட்டினா சத்துனா இதுதான், சித்துனா இதுதான் அழகா சொல்லிட்டு போயிடலாம். சொல்லிட்டு அது கொஞ்சம் நீங்க யோசிச்சா என்ன நல்லா இருக்குங்கிறது தான். சொல்லுங்க. நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் இதெல்லாம் அழியக்கூடியது. இது எல்லாமே காரண பிரபஞ்சத்துல ஒடுங்கிறதுங்கிறது நமக்கு. ஸ்தூல பிரபஞ்சம்ங்கிறது எது? ஸ்தூல பிரபஞ்சம் நம் கண்ணால பார்க்கக்கூடியது, வெளிப்பட்டது. அந்த ஸ்தூல பிரபஞ்சத்துக்குள்ள எதெல்லாம் அடங்குது? வெளிப்பட்டதுன்றோம். வெளிப்பட்டதுங்கும் போது இந்த பூமி மட்டுமா இல்ல வேற எதுவும் இருக்கா? நம்ம கண்ணால பார்க்கக்கூடாது வரும்போது நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா பிரபஞ்சங்கள்னா மேபி இந்த கண்ணால பார்க்கக்கூடிய லோகங்கள் எல்லாமே கூட.
அப்ப எதெல்லாம் வருது? மேலேழு லோகங்கள், கீழேழு கீழே லோகங்கள். லோகங்கள் 14 லோகங்கள் வரும். அப்ப இந்த 14 லோகங்களும் அழியக்கூடியதா? அழியக்கூடியதுதான் சுவாமி. எல்லாமே அழியக்கூடியது. அழியக்கூடியது. அனைத்தும் காலத்திற்கு உட்பட்டதா? நிச்சயமாக காலத்துக்கு உட்பட்டது. நம்மால் கணிக்க முடியாதே தவிர நிச்சயம் காலத்திற்கு உட்பட்டது. அப்ப பிரம்மதேவன் வரைக்கும் நம்ம காலத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஏன்னா பிரம்மாவிற்கு வயது இருக்கிறது 100 கல்பமா. கல்பம் ஒரு பிரம்மாவுடைய வயது. அப்ப பிரம்மாவால் படைக்கப்பட்டதாக நாம் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்கள், மேலேழு லோகங்கள், கீழேழு லோகங்கள், இந்த பிரபஞ்சங்கள், இந்த ஸ்தூல பிரபஞ்சங்கள், சூட்சம பிரபஞ்சங்கள், எதுவெல்லாம் நம்மால் பார்க்கப்பட்டு உணரப்படுகின்ற ஒரு பொருளாக, வெளிய வஸ்துவாக இருக்கின்றதோ, அதை அனுபவிப்பதற்கு, பார்ப்பதற்கு பயன்படக்கூடிய இந்த சரீரம், மனசு, புத்தி, இந்திரியங்கள், இவை அனைத்தும் நல்லா புரிஞ்சுக்கணும். இவை அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதுதான் முக்கியம். இங்க 3 காலத்திலும் மாறாமல் அது அதுவாகவே இருப்பு உணர்வு, இருப்பு என்ற இருக்கிறேன், இருப்பு அப்படின்ற உணர்வாக மட்டுமே எது இருக்கிறதோ அது சத்து. சத்து என்றால் ஆத்மா என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம், பிரம்மம் என்று எடுத்துக்கொள்ளலாம், சைத்தன்யம் என்று எல்லாம் ஒரே வேற வேற பத சொற்கள் தானே தவிர அர்த்தம் ஒன்றுதான். அப்ப இந்த இடத்துல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, எதுவெல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறதோ மாறுவது அனைத்தும் அதுவாக இருக்க முடியாது, சத்தாக இருக்க முடியாது. அப்ப மாறுவதெல்லாம் எதுவென்று நாம் கான்டம்ப்ளேட் பண்ணும் போதுதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் காலநிலை மாறுது, ஒவ்வொரு நாளும் டெம்பரேச்சர் மாறுது, குளிர் வருது, வெப்பம் வருது, ஒரு செடி வளருது, திருப்பி இறக்குது, வெளியில இருக்கக்கூடிய அனைத்தும் மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது. நமக்குள்ள நம்ம உடல்லையும் ஒவ்வொரு நாளும் மாறுதல் உட்பட்டு கொண்டே இருக்கிறது. நம் மனமும் மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கின்றது. நம் புத்தியும் மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கின்றது. புத்தியும் ஒரே நிலையான புத்தியாக இருப்பதில்லை. புத்தி ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப எதுவெல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டு இருக்கின்றதோ அந்த மாற்றத்துக்கு உட்பட்டது அனைத்துமே காலத்திற்கு உட்பட்டதுதான், காலதேவனுக்குள் உட்பட்டதுதான். அது இறந்த காலமா இருக்கும், நிகழ்காலமா இருக்கும், எதிர்காலமாக இருக்கட்டும். 3 காலத்திற்குள் எது உட்பட்டு இருக்கின்றதோ, எது பிறக்கின்றதோ அது அழிகிறது, எது உருவாக்கப்படுகின்றதோ அது அழிகின்றது, எது மாற்றத்திற்கு வருகின்றதோ அது எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ அது தொடர்ந்து வெவ்வேறு விதமான தொடர்ச்சியான மாற்றங்களை அடைந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயத்தில் எது மாறாமல் இருக்கின்றது அப்படிங்கிற கொஸ்டின் தான் வருதுங்க. அப்ப மாறாமல் இருக்கின்ற இருப்பு என்ற ஒரு உணர்வு, அந்த இருப்பு என்ற உணர்வைத்தான் சத்து என்று நாம் சொல்லுகின்றோம். சத்து என்ற உணர்வை சத்து என்ற உணர்வுக்கு அழிவு கிடையாது, காலத்திற்கு உட்பட்டது கிடையாது, அனைத்து காலத்திற்கும் ஆதாரமாகவும் 3 காலத்திலும் அது அதுவாகவே இருக்கின்றது, மாற்றம் அடையாமல். அப்படிப்பட்ட ஒன்று என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்மளால அதை என்ன பண்ண முடியணும், புரிந்து கொள்வதற்கோ அதனுடைய சத்தியத்தை கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்ப அப்படி இதெல்லாம் எதுவான நமக்கு வெளியே ஏதோ ஒரு வஸ்து பொருள் இருப்பது போல நினைக்க கூடாது. நான் என்று நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்குல்ல, ஐ ஆம், நான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குல்ல. இந்த நான் என்ற நான் இருக்கிறேன். 5 வயதில் நீங்கள் இருந்தீர்களால் நான் இருக்கிறேன், 10 வயதில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நான் இருக்கிறேன், 20 வயதில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இருக்கிறீர்கள், இப்பொழுது இருக்கிறீர்கள் என்றால் இருக்கிறீர்கள், நாளை இருப்பீர்கள் என்றால் இருப்பேன், இன்னும் ஒரு 50 வருடம் கழித்து இருப்பீர்களா என்றால் கேட்டால் நீங்கள் யோசிப்பீங்க, 50 வருடம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியலையே. அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, 50 வருடம் கழிச்சு நீங்க இருப்பீர்களா என்று கேட்கும் பொழுது நீங்கள் உங்கள் உடலோடு சம்பந்தப்பட்டு எனக்கு உடல் இருக்குமா இருக்காதான்னு தெரியலையே, நான் எப்படி இருப்பேன்னு சொல்லும் போது நீங்கள் உங்கள் சரீரத்தை அபிமானம் செய்து கொண்டு நான் இருக்க மாட்டேன், இருப்பேனா என்று தெரியவில்லை என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தீர்களா என்று கேட்கும்போது சரீரம் இருந்தது, பார்த்தீர்களை வைத்து சொல்லு, நான் அந்த இருப்பை கேட்கவில்லை. சரீரம் இன்று இருக்கிறது, அது மாறுதல் அடைகிறது. சரீரம் மாறுதல் அடைந்தாலும் இருந்தாலும் அழிந்தாலும் அதனுள் இருக்கின்ற நான் என்ற உணர்வுக்கு அழிவு கிடையாது, அது மாறுதல் அடைவதும் கிடையாது. 50 வருடங்கள் கழித்து நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இருப்பேன். எப்படி இருப்பேன் என்றால் இருப்பாகவே இருப்பேன். அப்பொழுது எந்த மாதிரியான இருப்பு இருக்கிறதோ அந்த இருப்பில் இருப்பேன். சரீரங்களோடு சேர்ந்து இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இல்ல வெறும் இருப்பு உணர்வாக மட்டுமே, சைத்தன்ய உணர்வாக மட்டுமே ஒளிரலாம், சுயம் பிரகாச ஜோதியாக மட்டுமே இருக்கலாம். எப்படி இருப்பேன், அவ்வளவுதான்.
அப்ப உங்களுடைய இருப்பு உணர்வுக்கு அழிவு கிடையாது. தண்டவாளம் இருக்குது, தண்டவாளத்து மேல வெவ்வேறு ட்ரெயின் போயிட்டே இருக்கலாம். தண்டவாளம்னு ஒரு ஓடாத ஒரு நிலையான ஒன்று இருந்தால்தான் அதன் மீது நிலையற்ற தன்மைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. மாறாத ஒன்றின் மேல்தான் பல மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ராட்டனம் சுத்துது, ராட்டனத்துக்கு நடுவுல ஒரு ஆக்சல் இருக்கும், ஒரு ராடு இருக்கும். அந்த ராடு சுத்தாது. அந்த ராடு இருந்தாதான் மொத்த ராட்டனமும் அதை சார்ந்து என்ன பண்ண முடியும், சுத்த முடியும். அப்ப ஓடாத அசையாத ஒரு தண்டவாளம் இருந்தாதான் அதன் மேல் அசைகின்ற ஓடுகின்ற பல ரயில் பட்டிகள் செல்கின்றன. அதுபோல நமக்குள் நீங்கள் பேசுகிறீர்கள், கேட்கிறீர்கள், தூங்குகிறீர்கள், என்ன விஷயங்கள் எல்லாம் வெளியில சரீரத்தை பயன்படுத்தி வெளி உலகத்தை நீங்கள் அனுபவிக்கின்ற அனைத்துக்கும் இவையெல்லாம் மாற்றம் அடைகிறது, மாறுதல் அடைகிறது என்றால் இதனுள் ஏதோ ஒன்று மாறாத சத்தியம் ஒன்று இருக்க வேண்டும். அந்த மாறாத சத்தியத்தை நாம் என்று உணர வேண்டும். அதற்கு பேர் தான் சத்து. ஆஸ் பர் சயின்ஸை நீங்க எடுத்துக்கிட்டா கூட கண்டினியூஸா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா, ஏதாவது அன்சேஞ்ச் பார்ட்டிகல்ஸ் இருந்தாதான் அதனோட சேஞ்சுங்கிறது ஒண்ணு நடக்கும். அப்படின்னா நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறேன், என்னோட குணாதிசயங்கள் மாறுது, என்ன எல்லாமே மாறுறேன்னா எனக்குள்ள ஏதோ ஒண்ணு மாறாம இருந்தா மட்டும்தான் வெளியில இத்தனை விஷயமான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு புத்தி நமக்குள்ள ரொம்ப தெளிவா இருந்து, அப்ப எனக்குள்ள அந்த மாறாத ஒன்றை நானாக உணர வேண்டும். அதற்கு பேர் தான் சத்து. அதனை ஆவரணத்தால் நீக்க முடியாது, மறைக்க முடியாது, மாயையினாலும் மறைக்க முடியாது. மாயையினால் இருப்பு உணர்வை மறைக்க முடியாது. இப்ப கயிறு இருக்கிறது, அது பாம்பாக நமக்கு தெரிகிறது. கயிறை அரை இருட்டு மறைப்பது ஆவரணம். அதற்கு பின்பு அது பாம்பாக தெரிவது விக்ஷேபம். ஆனால் அது பாம்பாக தெரியட்டும், எதுவாக தெரியட்டும், ஆனா ஏதோ ஒன்று அங்க இருக்கிறது அல்லவா. கயிறு இல்லாம அதை நீங்க பாம்பா பார்க்க முடியாது. கயிறே இல்லாம எம்டியா இருக்கிற இடத்துல நீங்க பாம்பை உங்க கண்ணால பார்க்க முடியாது. கயிறுன்ற ஒன்று இருக்குது, அது அரை இருட்டுனால அது பாம்பாக வேற விதமாக அதே தோற்றத்துல வேற ஒரு வஸ்துவாக நமக்கு தெரிகிறது. அப்ப ஏதோ ஒரு வஸ்து அடிப்படையில் அங்க இருந்தாதான் அது வேறொன்றாக நம்மால் உணரப்படுகிறது. அதுபோல நாம நீங்க மனிதராக நினைத்துக்கலாம், ஆணாக நினைத்துக்கலாம், பெண்ணாக நினைத்துக்கலாம், எப்படியாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் நீங்கள் உங்களை பற்றி நான் ஒரு சரீரம், நான் ஒரு ஜீவன், நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் எப்படி நீங்க நினைத்து கொண்டிருந்தாலும் இவையெல்லாம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தினால் வரக்கூடிய விக்ஷேப விதமான கற்பனைகள். ஆனா இந்த கற்பனையெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா, நான் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன், நீங்க எப்படி உங்களை பத்தி நீங்க யோசிச்சாலும் இப்படி யோசிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு அடிப்படையான கயிறு போல ஏதோ ஒரு பேஸ் ஒரு இல்லாம நீங்க இப்படி கற்பனை பண்ண முடியாது. கயிறுன்னு ஒண்ணு இல்லாம பாம்புன்னு கற்பனை பண்ண முடியாது. அதுபோல நான் ஒரு உடல், நான் ஒரு பெண், நான் ஒரு ஆண், நான் ஒரு குடும்ப தலைவி, நான் வேலை நீங்க எப்படியெல்லாம் உங்களை இந்த உலகத்துல நீங்க உணர்ந்தீர்கள் என்றாலும் அந்த உணர்தல் என்பது பாம்பு போல ஒரு தவறான ஒரு உணர்வு. ஆனால் அப்படி உணர வேண்டும் என்றாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு சத்திய உணர்வு இல்லாமல் நீங்கள் அதில் மித்திய உணர்வை காண முடியாது. அப்ப எல்லா காலத்திலும் அழிக்க முடியாது, அழியாமல் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பேரு தான் இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? பியூர் கான்சியஸ்னஸ், எக்ஸிஸ்டன்ஸ். இது இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு ஒரே ஒரு உணர்வு தான், அது ஏகமாக இருக்கிறது. அதுல அநேகமாகலாம் கிடையாது, ஒரே ஒரு உணர்வாக இருக்கின்றது. சோ அதுதான் சத்து. இப்ப இந்த சத்து இருப்பது. இதற்கு நேர் எதிர்ப்பதம் பாத்தீங்கன்னா அசத்து. 3 காலத்திலும் உருவாகவே இந்த என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் அது உருவாக்கப்பட முடியாதது, இல்லாதது, அப்படிப்பட்டதை தான் நம்ம அசத்து என்று சொல்லுகின்றோம். உதாரணத்திற்கு முயல் கொம்புன்னு ஒரு சப்தத்தை பயன்படுத்தினா, முயலுக்கு கொம்பே கிடையாது, முயலுக்கு காது தான் இருக்கும். ஆனா நம்ம முயல் கொம்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது, மலடி மகன் அப்படின்ற ஒரு சப்தத்தை பயன்படுத்துவது. மலடி அப்படின்னா அவர்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத தன்மையில் இருப்பவர்கள், அவர்களால் குழந்தை பெற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற அந்த சப்தத்திற்கு எந்த விதத்திலும் அதற்கு அர்த்தம் பொருந்தாது. அதுபோல சத்து என்றால் இருப்பது, அசத்து என்றால் இதுவரை இந்த சிருஷ்டியிலே எதிலுமே இல்லாதது, அப்படி ஒன்று இருப்பதற்கான வாய்ப்பே இல்லாததை தான் நாம் என்ன சொல்கின்றோம்?
அசத்து என்று சொல்லுகின்றோம். இப்ப அசத்தை பத்தி நமக்கு பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது, ஏன்னா இல்லாததை பத்தி நம்ம ஒன்னும் யோசிக்க போறது இல்லை. ஆனா இப்ப நம்ம அனுபவத்துல இருக்குது, அது சத்தா அல்லது அசத்தா அப்படிங்கிற கேள்விதான் வருது. இந்த உலகம் நம்ம அனுபவத்துல இருக்குது, இந்த உலகம் அனுபவத்துல இருக்கும் போது இது பொய்யானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த உலகமே நிஜமானதா, இல்லது நான் என்ற இந்த சரீரம் நிஜமானதா அப்படின்ற கேள்வி வரும்பொழுதுதான் மித்யா என்ற அந்த சப்தம் நமக்கு அங்கே வந்து சாஸ்திரங்களே சொல்லப்படுகிறது. அனுபவத்திலே இருக்கின்றது, ஆனால் அறிவால் ஆராய்ந்தால் அந்த அனுபவமானது பொய்யானதாக நம்மால் அறிவுக்கு புலப்படுகின்றது எதுவோ அதுதான் மித்யா. காணல் நீர் இருக்கின்றது, கண்களால் பார்க்கின்றேன், என்னால் தெரிகிறது, என்னால் அனுபவிக்கப்படுகின்றது. ஆனால் உண்மையில் காணல் நீர் அங்கே இருக்கிறது என்றால் அது கிடையாது, அது புத்தியில் தான் நடக்கின்றது. அதுபோல நம்மால் உணரப்படுகின்ற அனைத்தும் ஜாக்கிர, சொப்ன, சுசுப்தி மூன்றும் நம்மால் அனுபவிக்கப்படுகிறது. ஆனால் ஞானமான இந்த அறிவிலிருந்து ஆராயும் போது இது மூன்றுக்கும் இருப்பு இருக்கிறதா, இது மூன்றும் நிலையானதா, மாற்றம் அடையக்கூடியதா என்று பார்த்தால் மாற்றம் அடையக்கூடியது. அதனால் அது மித்தியா ஆனது. எது எந்த காலத்திலும் மாற்ற முடியாததோ மாறாததோ அதுதான் சத்தியமாக இருக்க முடியும். அப்படி என்றால் அதுதான் உண்மை. சத்தியம் என்றாலும் உண்மை என்றாலும் சத்து என்றாலும் ஒரே விதமான அர்த்தங்கள் தான், வேறு அர்த்தங்கள் கிடையாது. அப்ப வந்து சத்து என்றால் இருப்பு உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ், எக்ஸிஸ்டன்ஸ், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதுக்கு அடுத்து வருவோம். சித்து என்றால் என்ன? அறிவு ஸ்வரூபம். அறிவு சொரூபம். வேற பதில்கள். சித்து என்றால் என்ன? சித்து மாறக்கூடியது, மாற்ற முடியாதது என்று பிரித்து பார்க்கும் விவேக அறிவு. மாறக்கூடியது, நிலையானது, எது அழியக்கூடியது என்று எல்லாத்தையும் பிரித்து பார்த்து அதுல இருந்து வரக்கூடிய விவேக அறிவு சித்து. சித்து என்றால் என்னன்னா ஞானஸ்வரூபக. அதெல்லாம் தத்துவபதத்துல நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் வரணும். சித் கிம் அப்படின்னு வந்தா ஞானஸ்வரூபக, அறிவு சொரூபமாக எது இருக்கிறதோ. நாம் ஏற்கனவே பார்த்த அந்த இருப்பு உணர்வு, அது இருப்பு உணர்வாக மட்டும் இல்லை, அது அறிவு சொரூபமாகவும் இருக்கின்றது. அதற்கடுத்து ஆனந்தம் என்ற சப்தம் வரும். அப்படின்னா என்ன? அது சுகஸ்வரூபமாகவும் இருக்கின்றது. எது ஒன்று மாறாதது, எது ஒன்று இருப்பு உணர்வாக இருக்கின்ற அந்த இருப்பானது ஜடம் கிடையாது, அது அறிவு சொரூபமாக இருக்கிறது, ஆனந்த சொரூபமாகவும் இருக்கிறது. இந்த அனைத்தும் சேர்ந்தது எதுவோ அதுதான் சச்சிதானந்தம், அதுதான் ஆன்மா, அதுதான் பிரம்மம், அதுதான் சைத்தன்யம். வெவ்வேறு விதத்துல ஒரே சத்தியத்தை நமக்கு விளக்கி நம்மளுடைய ஜீவ புத்திக்கு புரிவதற்காக அவங்க என்ன பண்றாங்க? எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார்கள். அப்ப அறிவு சொரூபம் என்றால் எதை அறிவு சொரூபம் என்று சொல்லுகின்றோம்? எந்த ஒரு அறிவு மாறுதல் அடைய முடியாதோ, எந்த ஒரு அறிவு வளர்ந்து கொண்டே செல்லாதோ, எந்த ஒரு அறிவு முழுமையான முற்றறிவு, மெய்யறிவு, அனைத்து அறிவுகளுக்கெல்லாம் அறிவாக இருப்பது எதுவோ. இப்படிலாம் நான் சொல்லிக்கிட்டே போனேன்னா உங்களுக்கு வந்து தலைதான் வலிக்கும். பட் இருந்தாலும் இந்த வார்த்தை ஒவ்வொன்றுக்குமே அர்த்தத்தை கான்டம்ப்ளேட் பண்ணாதான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அறிகின்ற அனைத்து அறிவுகளுக்கும் எது அறிவாக இருக்கின்றதோ, எந்த ஒரு அறிவு மாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கிறதோ அந்த அறிவு நிலையான அறிவு கிடையாது. அந்த மாற்றுதல் அடைகின்ற அந்த அறிவுக்கெல்லாம் ஆதாரமாக எந்த அறிவு இருக்கின்றதோ அதுதான் சித்து. எந்த ஒரு அறிவு மாறுதல் அடைய முடியாமல் முழுமையான அறிவாக இருக்கிறதோ, அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் யோசிங்களேன். எந்த ஒரு அறிவினால் இன்னொரு அறிவினால் அதை மாற்ற முடியுமோ அந்த ஒரு அறிவு முழுமையான அறிவு கிடையாது. எந்த ஒரு அறிவை மற்ற எந்த ஒரு அறிவினாலும் அழிக்க முடியாதது அல்லது அசைக்க முடியாதது அந்த அறிவே மெய்யறிவு. சுவாமிஜி, அது பிரம்மத்தை குறிக்கிறதா? இருப்புக்கு என்ன அறிவு இருக்கு?
இருப்பு தான் அறிவு சொரூபமாக இருக்கிறது. இருப்பு வந்து ஜடமா இருக்குதுன்னா அதுல இருந்து எப்படி எல்லாத்தையும் வெளிப்படும்? இருப்பு உணர்வு வந்து அது ஜடம் கிடையாது, அனைத்துக்கும் ஆதாரமா இருக்குது. அது ஆதாரமா இருக்கிறது வெறும் ஜடமா இருந்தா ஜடத்துல இருந்து எப்படி எல்லாம் ஒரு இது வெளிப்படும்? அதுக்குதான் பொதுவா பிரம்மம் சொல்லிட்டுருமா? இல்லைங்க, பிரம்மங்கிறது வந்து பூரணம் அப்படின்னு நம்ம பயன்படுத்தக்கூடிய சப்தமானது எதை வந்து நீங்கள் ஆத்மா எது வந்து நம்ம பிரம்மம்னு சொல்றோமோ அதோடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணும்போது இருப்பு உணர்வு தான். சரி, இருப்பு உணர்வுன்னு சொல்றீங்களா, அது ஜட உணர்வான்னு கேட்டா ஜடம் கிடையாது, அது அறிவு சொரூபமாக இருக்கிறது. அந்த அறிவு சொரூபம் வந்து ஒரு குறைந்த அறிவான்னு கேட்டா அப்படி கிடையாது. என்ன அறிவு வெளிப்பட்டிருக்கோ அந்த அறிவுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்குமோ அந்த அறிவு அது. சரி, நீங்க இருப்புன்னு சொல்றீங்க, அது அறிவுன்னு சொல்றீங்க, ஆனா துக்கமா இருக்குமானா அப்படி கிடையாது, சுகஸ்வரூபமாக இருப்பது. இதையெல்லாம் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த உணர்வு தான் அது. அந்த உணர்வு தான் நீங்கள், நான் என்ற அந்த உணர்வு. இப்ப இதுல சொல்ற இப்ப உங்களுடைய அறிவு வந்து கேட்கறீங்க, இது அப்டேட் பண்ணிக்கிறீங்க, படிக்கிறீங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப உங்க அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கா இல்லையா? அது வளருது சாமிஜி. ஏன்னா இருப்புக்கு என்ன அறிவு இருக்கும்? இருப்புங்கிறது என்னது? பியூர் கான்சியஸ்னஸ் சொன்னீங்க, இருக்கிறது, காலத்தால மாறாது, இருக்குன்னு தானே தெரியுது. அதுக்கு என்ன அறிவு இருக்கும்ன்ற தெரியல. அதாவது இருப்பு வந்து ஒரு சாட்சியாக இருக்குது. அது சாட்சியா இருக்கிறதுனாலே அனைத்தையும் நடக்கக்கூடிய அனைத்தையும் அது என்ன பண்ணுது, சாட்சியா பாக்குது. அப்படின்னா அதுக்கு அறிவு இல்லாட்டினா எப்படி நடக்கிறது அனைத்தும் சாட்சியா பார்க்கும்? சும்மா தானே பாக்க. சரி, ஒரு இப்படி புரிஞ்சுக்கோங்க, பிரம்மம் இருக்குது, மாயையில இருந்து எல்லாம் உற்பத்தி ஆகுதுன்றோம். மாயைக்கு எப்படி அந்த அறிவு வந்தது? இதை உற்பத்தி பண்ணணும், இப்படி எல்லாம் கிரியேட் பண்ணணும், இல்ல இப்படி எல்லாம் படைக்கணும் அப்படிங்கிற அறிவு அதுக்கு எங்க இருந்து வந்தது? அது ஈஸ்வர சக்தியோட சேரும்போது தான். ஈஸ்வரனுக்கே அந்த அறிவு எங்க இருந்து வந்தது? பிரம்மத்திலிருந்து. அப்ப அந்த பிரம்மத்துக்கு வந்து ஈஸ்வரனுக்கு கொடுக்குற அளவுக்கு அது அறிவு இருந்தா தானே அது இருக்க முடியும், இதுக்கு கொடுக்க முடியும். அப்ப அந்த பிரம்மத்தை தானே இருப்புன்னு சொல்றோம். அப்ப அந்த இருப்பு அறிவு இல்லாம இருக்குமா? அறிவோட தான் இருக்கும். அததான் இப்ப சொல்ல வரோம். பிரம்மமான இருப்பு உணர்வு எப்படி அறிவாக இருக்கும்னு கேள்வி கேட்டா, இங்க வெளியே படைக்கப்பட்டிருக்க இவ்வளவு விஷயங்களும் மாயையிலிருந்து விக்ஷேபமாக உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப மாயையே பொய்யானது, அது நம்ம அப்புறம் வருவோம். அந்த பொய்யானதுக்கே இவ்வளவு அறிவுகளால இவ்வளவு படைப்புகள் இருக்குதுன்னா அதுக்கு ஆதாரமா இருக்கிற ஒண்ணு ஜடமா இருக்க முடியுமா? இல்ல, இருக்காது. நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா? ஒரு மலடிக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா? பிறக்காது. பிறக்காது. அப்ப அதே மாதிரி பிரம்மம் வந்து ஜடமா இருந்துச்சுன்னா அதுல இருந்து அறிவு சொரூபம் அறிவாக வெளிப்படக்கூடிய இந்த சிருஷ்டி, இவ்வளவு பெரிய கிரியேஷன் எல்லாம், இதெல்லாம் என்ன சொல்றோம்? இப்ப உங்களுக்கு நம்மளாம் பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு அறிவு இருக்குல்ல, இல்ல ஒரு புத்தி இயங்குது இல்ல. பிரம்ம ஜடமா இருந்தா அதுல எப்படி இந்த புத்தி பூர்வமான விஷயங்கள் உற்பத்தி ஆக முடியும்? எப்படி மலடிக்கு வந்து குழந்தை பிறக்காதோ, பிரம்மம் வந்து ஜடம்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா ஜடத்துல இருந்து உற்பத்தியே நடக்காது இல்ல? நடக்காது. இப்ப நமக்கு மாயையில இருந்து உற்பத்தி நடக்குது, அந்த மாயையே வந்து ஒரு பொய்யானதுன்றது அடுத்த கேட்டகரியில வருவோம். ஆனா இதுல இருந்து ஒண்ணு உற்பத்தி ஆகி சிருஷ்டி ஆகி இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னா அதுல ஒரு அறிவு இல்லாம இதெல்லாம் இப்படி 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 ஒவ்வொன்றுக்கும் லாஜிக்கலா கிரியேட் பண்ணிருக்காருல்ல, இந்த அறிவு எங்க இருந்து வந்திருக்க முடியும்? இப்ப பிரம்மா படைச்சிருக்காரு, பிரம்மாவுக்கு அந்த அறிவு எங்க இருந்து வந்தது? புரியுதா இல்லைங்களா? மாயைக்கு வந்து ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவை வச்சுதான் இது அனைத்தும் பறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அறிவு அதற்கு எப்படி வந்திருக்கணும் என்றால் அதற்கு ஆதாரமாக எது இருக்கிறதோ அதற்கும் அந்த அறிவு இருந்திருந்தால்தான் அதை சார்ந்து இது என்ன பண்ண முடியும், வெளிப்பட முடியும். யோக வசிஷ்டத்தை கம்பேர் பண்ணும்போது இதை நான் அது கூட ரிலேட் பண்றேன், நான் அண்டர்ஸ்டாண்டிங் கோர்ஸ் கேட்கிறேன். யோக வசிஷ்டத்துல ஒரு இருப்பு சாதாரணமா இருக்கு, ஸ்பந்தப்படாம இருக்கு. அந்த ஸ்பந்தப்படாம இருக்கிற இருப்புக்கு அறிவு கிடையாது. அது ஸ்பந்தப்படும் போதுதான், அந்த கடல்ல அலை வரும்போதுதான் அந்த அலையாலதான் அது இயங்குது. ஸ்பந்தப்பட்ட அந்த இருப்பு அதுக்கப்புறம் தான் இந்த அடிஷன் எல்லாம் வருது, இந்த அறிவுகள் சொல்லப்படுகின்ற விஷயங்கள்லாம்.
அப்படி ஃபர்ஸ்ட் அனாதியா இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு, எதுவுமே இல்லாத விஷயத்துக்கு எப்படி நம்ம வந்து அறிவு இருந்திருக்கோம்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப அந்த ஸ்பந்தப்பட்டும் போது அதுல அறிவு வருதுன்னு நம்ம சொல்றீங்கல்ல. ஆமா. அந்த ஸ்பந்தப்பட்ட அறிவு எப்படி கிரியேட் ஆகும்? ஸ்பந்தப்படாத போது அதுல அறிவு இருந்தா தானே ஸ்பந்தப்படும் போது அறிவு கிரியேட் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு லேசர் லைட் எடுத்துங்க, அதுல வெளிச்சம் வந்தா தானே அந்த வெளிச்சத்தை நம்ம இப்படி நம்ம இந்த லேசர் மூலியமா காட்ட அது வெவ்வேறு விதமான ஒரு பிம்பமா திரையில வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரேஸ் வந்து வெளிப்படாம அதுக்குள்ளே இருந்திருந்தா மட்டும்தான் அதை நம்ம லைட்டை வெளிப்படும் போது, உதாரணத்துக்கு டார்ச் லைட் இருக்குன்னா டார்ச் லைட்ல இருந்து வெளிச்சம் வருதா இல்லையா? வெளிச்சம் வர்றதுக்கு, அந்த வெளிச்சம் வர்றதுக்கு உண்டான அந்த தன்மைக்கு உண்டான கெப்பாசிட்டி அதுக்குள்ள இருந்திருந்தா தானே வெளிச்சம் வெளியே வர முடியும், லைட் ரேஸ். இப்ப இவ்வளவு பெரிய சிருஷ்டி நடக்குது அப்படின்னா இந்த சிருஷ்டி நடக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு ஒரு அறிவு ஸ்வரூபம் இருந்திருந்தா தானே வெளியே இந்த சிருஷ்டி எப்படி படைக்க முடியும். அப்ப இந்த சிருஷ்டிக்கு ஆதாரமா இருக்கிறது எது? கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ். அப்ப அது அறிவு ஸ்வரூபமா இருந்திருந்தா தானே அதுல இருந்து இது சார்ந்து இது படைப்புங்கிறது ஒண்ணு கிரியேட் ஆயிருக்க முடியும். புரியுதுங்களா புரியலீங்களா? புரியுது. ஆனா அது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒண்ணு இருந்தாதான் வெளிவர முடியும். இல்லன்ற ஒரு விஷயம் இருக்குன்ற ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு. இந்த நாலேஜ்ன்றது ஒண்ணு இல்லாத ஜீரோல இருந்து சம்திங் ஹஸ் கம் அவுட். அதுதான் சொல்றேன், அது ஜீரோ கிடையாது, அது ஹோல்னஸ், அது இன்க்ளூசிவ்னஸ், அது வந்து பூரணம். பூரணத்துல இருந்துதான் ஒன்று உருவாகி இருக்கிறது, அதுவும் பூரணமாகத்தான் இருக்கும். எம்டியா, அதாவது நீங்க வந்து சூன்யத்துல இருந்து எதுவுமே உற்பத்தி ஆக முடியாது. அடுத்த பாடல் சூன்யத்தை பத்தி தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறார், இதற்கு அடுத்த பாடல். புரியுதுங்களா? சூன்யமான ஒண்ணுமே இல்லாத தன்மையில இருந்து ஒண்ணுமே உற்பத்தி ஆக முடியாது. இப்ப இந்த ஒரு சிருஷ்டி வந்து மாயையாவே இருக்கட்டும், இது பொய்யானதாவே இருக்கட்டும், ஆனா பொய்யானதா இருக்கிறது வந்து சூரியன் ஒளியை தருது, சந்திரன் ஒளியை தருது, நம்ம மூச்சு விடுறோம், நம்ம பிராணன் இயங்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கிரியேஷன் நடந்துகிட்டே இருக்குல்ல, அதோட ரொட்டீன்ல ஒவ்வொன்றும் போயிட்டே இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் ஒரு லாஜிக்கலான ஒரு படைப்புங்கிறது இப்படி எல்லாம் படைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்ல. இல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இந்த சிருஷ்டியானது இயங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு செடி ஒண்ணு மாதிரி இயங்குது, மனிதன் ஒரு மாதிரி இயங்குறான், ஒவ்வொரு விலங்குகள் ஒவ்வொரு மாதிரி இயங்குது. அப்ப இதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு விதமான அறிவு இருக்குது. இந்த அறிவு எல்லாம் இப்படிலாம் இயங்க வேண்டும் என்று படைப்பதற்கு ஒரு முக்கிய காரணமான ஒரு அறிவு இருந்திருக்க வேண்டுமா இல்லவா? அந்த அறிவை தான் நம்ம இறைவன் நம்ம சொல்லிடுறோம், இதெல்லாம் இப்படி படைச்சிருக்கான்னு. அப்ப அந்த இறைவனே நம்ம எங்க வந்துடுறோம்? பிரம்மமும் மாயாவும் சேர்ந்தது ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுங்களா, ஈஸ்வரனால் தான் இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சா, அப்ப அந்த இடத்துல அப்ப அந்த பிரம்மமும் மாயாவும் சேரும்போது, மாயா ஜடம், பிரம்மம் சேத்தனம், இது ரெண்டும் சேரும் போதுதான் கிரியேஷன் ஆகுதுன்னா, அப்ப பிரம்மம் வந்து எப்படி அறிவற்றதாக இருக்க முடியும்? பிரம்மமானது சச்சிதானந்த ஸ்வரூபம், அதாவது அது இருப்புணர்வாகவும் அறிவு சொரூபமாகவும் சுகஸ்வரூபமாகவும் இருப்பதற்கு பேருதான், அதுதான் லட்சணமே. நீங்க அதுல கொஸ்டினே பண்ண முடியாது. இப்ப ஒரு ஆழமான ஒரு தூக்கத்துல இருந்து காலைல வரோம், தூக்கம் வந்து டார்க்னஸ்ல இருந்து தான் நம்ம காலைல எந்திரிக்கும் போது நம்ம மனசு புத்தி எல்லாமே என்ன அது வெளிப்படுது. அப்ப அந்த டார்க்னஸ்ல எங்க இருந்துச்சுன்னு நீங்க கேக்குறீங்கல்ல, எங்க போச்சு அது? இப்ப நீங்க பேசிட்டு இருக்க அறிவு நைட் எங்க போச்சு? தூக்கத்துல போயிடுச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. அப்ப எங்க போச்சுன்னே தெரியலங்கிறனால அந்த நேரத்துல நமக்கு அந்த தூக்கத்துல வந்து அறிவுன்னு ஒண்ணு இல்லைன்னு நம்மளால டிக்ளேர் பண்ண முடியுமா? அது வெளிப்படாத தன்மையில இருந்திருக்குமே தவிர, ஆனா இல்லைன்னு நம்மளால டிக்ளேர் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அங்க இருந்திருந்தா தானே காலையில நமக்கு இப்படி யோசிக்க முடியுது. நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? இல்லைன்னு நம்மளால டிக்ளேர் பண்ண முடியாது. அது வெளிப்படாம இருந்தது, வெளிப்படுது. அது போல பிரம்மமானது அறிவு சொரூபமாக இருக்கிறது. அந்த அறிவு சொரூபம் எப்பொழுதும் மாறுதல் அடைவதே இல்லை. இப்ப நீங்க எல்லாம் உட்காந்து இவ்வளவு கேள்விகள் நம்ம இவ்வளவு பேசுறோம்னாலே நமக்கு ஒரு அறிவு எல்லாத்தையும் சாட்சியா பார்த்துக்கிட்டே இருக்குது உள்ள இருந்து. அந்த அறிவு சொரூபம் வந்து அந்த சாட்சி சொரூபம் மாறுவது அடைவதே கிடையாது. அது எப்பொழுதும் அதுவாவே இருக்குது. ஒரே ஒரு அறிவு தான் இருக்குது, அது ஆத்மா மட்டும்தானே தவிர வேற ஒரு தனி அறிவே கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு அறிவு தான். சுவாமிஜி, இந்த ஸ்பந்தத்துக்கு வந்து நீங்க முன்னாடி ஒரு தடவை டவுட் கேட்கும் போது சொன்னீங்க, இப்ப நீங்க ஒரு அமைதியா நிச்சலமா நீங்க ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப அமைதியா உங்களுடைய மனசு இருக்கும். இப்ப வாசல்ல வந்து யாராவது காலிங் பெல் அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல வந்து அமைதியா நிச்சலமா இருக்கிற மனசு வந்து அந்த டைம்ல ஸ்பந்தம் பட ஆரம்பிக்கும் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளா கோட் பண்ணீங்க.
சோ இது யாரா இருக்கும், இவங்களா இருக்குமா அவங்களா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். சோ அப்ப அமைதியா, அப்ப வந்து நமக்கு அறிவு இல்லாம இல்ல, அமைதியா இருக்கும்போது நமக்கும் அறிவு இருக்கு. அந்த டைம்ல வந்து அது இதுவாகுது, ஸ்பந்தனப்படுது, ஆகுது அல்லது வெளிப்படுதுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, இந்த உலகம் வந்து அனைத்தும் அழிக்கப்பட்டு அது என்ன சொல்றோம், பிரளயம் நடந்து ஒடுங்கினாலும் இது ஒடுங்கினதெல்லாம் இது வெளிப்பட்ட இந்த அறிவெல்லாம் அது ஒடுங்கினதுக்குள்ள இருக்கா இல்லையா? நம்ம ஒரு விதையில இருந்தது அவ்வளவு பெரிய மரம் வருது, அந்த விதைக்குள்ள இந்த இவ்வளவு பெரிய மரத்துக்கான அறிவு உள்ள இருக்கா இல்லையா? ஒரு டிஎன்ஏக்குள்ள அதனுடைய மொத்தமும் இருக்கா இல்லையா? அப்ப இந்த பிரம்மம் என்ற அந்த முற்றறிவு மெய்யறிவுல இருந்துதான் அதுக்கு வந்து அறிவு இல்லைன்னு நம்ம சொன்னோம்னா இது மொத்தமுமே இயங்காது. இது நம்ம எதுவுமே இயக்கமற்ற அலைவா நம்ம இருக்கிறோமே நமக்குள்ள, அதுவே அந்த அறிவு சொரூபம் தான். வேற என்ன இருக்கு? அந்த அறிவு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டா, நீங்க இருக்கீங்களான்னு உங்களை கேட்டுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போகுது. நான் இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எப்படி இருக்கீங்க, ஜடமா இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன பார்த்து ஜடம்னு சொல்லிட்டீங்களே, நான் தான் இவ்வளவு அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறேனே அப்படின்னு வருதா இல்லையா? இப்ப எது உங்களை பார்க்க வைக்கிறது, எது உங்களை கேட்க வைக்கிறது? கேட்பதற்கு உண்டான கருவிகளையும் பார்ப்பதற்கு உண்டான கருவிகளையும் எதை பார்க்க வைக்கிறதோ கேட்க வைக்கிறதோ அவை அனைத்திற்கும் உள்ளிருந்து எது இயக்குகிறதோ அதுதான் அந்த அறிவு சொரூபம். அது அனைத்தையும் சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம சைத்தன்யம், ஆத்மான்றோம். அது நான் என்ற இருப்புணர்வு. அது முழு. நீங்க அந்த அறிவு அப்படின்னா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? இந்த ஜீவ புத்தியில இருக்கக்கூடிய அறிவுன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஜீவ புத்தியில இருக்கக்கூடிய அறிவு வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது. நீங்க டாக்டர் படிச்சா ஒரு அறிவு வரும், இன்ஜினியர் படிச்சா ஒரு அறிவு வரும், புத்தகம் படிச்சா ஒரு அறிவு வரும். இந்த அறிவு வந்து அப்டேட் ஆகிட்டே போகுது. ஆனா இந்த அறிவுக்கு ஒரு முழுமையே கிடையாது. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த சிருஷ்டியில இருக்கிறது எல்லாம் படிச்சு படிச்சு கேட்டு கேட்டு நம்ம அறிவை வளர்த்து கொண்டே போறது வந்து ஜீவனாகிய நாம் வந்து ஒரு என்ன சொல்றது, மனிதனாக இருக்கக்கூடிய இந்த ஜீவ புத்தியில ஏற்படுகின்ற அறிவோட வளர்ச்சி தான். அந்த அறிவு வளர்ச்சிக்கு ஒரு முடிவே கிடையாது. எங்க போய் முடியும் அது? நீங்க ஈஸ்வரனானதான் போய் முடியும். ஈஸ்வரனா எங்க போய் ஆவறது? அப்ப இந்த அறிவு ஆனது வந்து ஜடத்தில் ஏற்படுகின்ற அறிவு. அந்த அறிவு இயங்குவதற்கு ஏதோ ஒரு அறிவு ஆதாரமாக இருக்கணும். அதைதான் நம்ம என்ன சொல்றோம்? சித்து என்று சொல்லுகின்றோம். ஏதாவது ஒரு பொருள் இப்ப நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து இப்ப இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்றேன். அந்த இனிப்பா மீன்ஸ் அந்த அதோட டேஸ்ட் என்னங்கறத சொல்றதுக்கு ஒரு மூலம் வேணும், இல்லைன்னா எனக்கு அது தெரியாது. சோ இது வந்து அதுதான் உங்களுக்கு மூல அறிவுன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்கம்மா, நம்ம இந்த உலகத்துல இப்ப நீங்க பாக்குறது கேட்கறது இது எல்லாமே வந்து புத்தியில நடக்கிற விஷயம்தான். இந்த புத்தியை இயக்குவதற்கு, நம்ம சரீரத்தை இயக்குவதற்கு, இந்த சரீரம் இயங்குவதற்கு ஒன்னு ஆதாரமா இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? அததான் நம்ம ஆத்மான்னு சொல்றோமா இல்லையா? அது வந்து அறிவா இருக்குது. அதுதான் மொத்த முழுமையான ஒரு அறிவு. அந்த அறிவுல இருந்துதான் நம்மளால இப்படி யோசிக்கவே முடியுதுன்ற நான். மேபி அதனுடைய நீச்சி, அதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம புத்தியாக இந்த சரீரத்துல நம்ம இப்படி இயங்கிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் சில இது படிக்கிறேன், நான் அதை புரிஞ்சுக்குங்க. அதுல இருந்து அதாவது உபாதிகளை கடந்து உள்ளது. அனைத்து அறிவுகளும் வெளிப்படுகிறதோ அனைத்து அறிவுக்கும் அறிவாக இருப்பது. நம்மால் இந்த உலகத்துல பார்க்கப்பட்டு உணரப்படுகின்ற நம்மை பற்ற அனைத்து அறிவுக்கும், அந்த அறிவை காட்டிலும் அந்த அறிவுக்கெல்லாம் ஒரு அறிவு ஆதாரமா இருக்குன்னா அதுதான் சித்து. இந்த வார்த்தைக்கு அப்படியே இது வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணுங்களேன். எந்த ஒரு அறிவு மாயையினால் மறைக்கப்படாதோ, எந்த ஒரு அறிவு மாயையை அறியக்கூடியதோ, இது 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 இப்படித்தான் என்று எந்த ஒரு அறிவு அனைத்தும் அறிகிறதோ அந்த அறிவுதான் சித்து. எந்த ஒரு அறிவை மற்ற எந்த ஒரு அறிவினாலும் அழிக்க முடியாதோ, அந்த அறிவை இன்னொரு அறிவு இல்லாமல் தன்னைத்தானே அறிய, சுயம் பிரகாசமாக தன்னைத்தானே அறிய முடியுமோ அந்த ஒரு அறிவு தான் சித்து. சுசுப்தியில இருக்கும்போது நமக்கு புத்தி கிடையாது. புத்தி வந்து வெளிப்படலன்னு சொல்லலாமே தவிர இல்லைன்னு சொல்ல முடியாது. வெளிப்படல. அங்க அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அறிவு வந்து வெதரூபமா இருந்தாலும் அறிவுன்னு ஒண்ணு, அது வெளிப்படுற அறிவுக்கு மூலம் அதுதானே. ஆமா, அதனாலதான் அறிவு சொரூபமா தானே அங்க அறிவுங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையா? அதை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும்.
அறிவு இருக்கா இல்லையா அந்த இடத்துல? இருக்கு. அதே அப்ப காரணத்துல அறிவு இருக்குது, காரணத்துல அறிவு இல்லாம காரியம் வராது. இந்த மொத்த காரணத்துக்கும் ஸ்தூல சூட்சம காரணம் மூணுக்கும் அடிப்படையா எது இருக்குது? அறிவு. எது மூணுக்கும் காரணமா, மூணுக்கும் அடிப்படையா எது இருக்குது, ஆதாரமா எது இருக்குது? பிரம்மம் இருக்கு. பிரம்மம் இருக்குது. அப்ப பிரம்மம் அறிவற்ற ஒரு பொருளா இருக்குமா? இருக்காது. அததான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆமா. வெளிப்படுகின்ற ஜட வஸ்துக்கள் அனைத்தும் அறிவு உள்ளதாக நம்ம இந்த சரீரம், மனசு, புத்தி, அறிவு இருக்கதா நம்ம யோசிக்கும் போது இதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய சைத்தன்யம் எப்படி அறிவற்றதாக இருக்கும்? அதுதான் இருக்கிற ஒரே அறிவு. அந்த அறிவு தான் இது அனைத்தும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதாவது சுசுப்தியில நம்மளுக்கு புத்தி இல்ல, ஆனா ஜாக்கிரத்துல நம்ம எந்திரிச்சதுக்கு அப்புறம் அங்க சுகமா இருந்தோம் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்றோம். அப்ப அங்க அந்த அறிவு இருந்ததுனால தானே நம்மளுக்கு அது சொல்லுது. நம்மளுக்கு புத்தி வந்ததுக்கு அப்புறம் சுகமா இருந்தேன்றத அந்த அறிவு தானே சொல்லுது. அத வச்சுதானே நம்ம அப்படி இல்லைங்க. நான் ஜென்ரலா புரிஞ்சுக்குங்க. இந்த உலகம் உற்பத்தி, நம்ம உற்பத்தி, நம்ம எல்லாம் அறிவா நம்ம எங்கிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். உலகம் ஒண்ணு, எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா போய்கிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் படைச்சு இயக்குற ஒண்ணு அறிவு சொரூபமா இருந்தாதான் இப்படி படைச்சு இயக்க முடியும். கரெக்டா இல்லையா? அது ஜட சொரூபமா இருக்க முடியாது. அது அறிவற்ற தன்மையா இருக்க முடியாது. அப்ப இவையெல்லாம் படைச்சு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சைத்தன்யமும் மாயாவும் சேர்ந்த ஈஸ்வரன். அப்ப அந்த சைத்தன்யம் தான் அந்த அறிவு சொரூபமாக இருக்கிறது. மாயா ஜடஸ்வரூபம். சைத்தன்யம் சேரும் போதுதான் அந்த அறிவு சொரூபம் பாட்டு சேரும் போதுதான் இது எல்லாம் இயக்கத்திற்கும் மற்ற அனைத்து விதமான தோற்றத்திற்கும் வருகின்றது. பிரம்மம் அறிவு சொரூபமாக இருக்கிறது என்பதை இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றோம். என்னன்னா சச்சிதானந்த சொரூபம் அப்படிங்கிறது இருப்பு உணர்வாகவும் அறிவு உணர்வாகவும் ஆனந்த உணர்வாகவும் இருக்கிறதுன்னு அதோட லட்சணத்தை நம்ம சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. பிரம்மம் ஆன்மா அப்படின்னா ஆன்மா அறிவு சொரூபமானது. அது இருப்பு சொரூபம். இருப்பு என்ற நான் என்ற இருப்பு என்ற உணர்வாக இருக்கிறது. சுகஸ்வரூபமாக இருக்கிறது. இதுதான் அந்த சீடன் கேட்ட கேள்விக்கு குருவானவர் பதில் சொல்றார். நம்ம தத்துவபோதத்துல என்ன படிச்சோம்? ஆத்மா கக அப்படின்னு வரும்போது சச்சிதானந்த ஸ்வரூபக அப்படின்னு சொல்றாரு. ஆத்மானா அதோட லட்சணம் இப்படி இருக்குது. இப்ப இது செல்போனுனா இதோட லட்சணம் சொல்ற மாதிரி நம்ம சாஸ்திரமும் நம்ம முன்னோர்களும் ஆத்மானா இந்தந்த தன்மைகள் அதுக்கு இல்லாம இருக்கவே முடியாது. இந்த தன்மைகள் இருந்தாதான் அது அந்த தன்மைகளோட இருக்குது. அவ்வளவுதான். அந்த தன்மைகள் இல்லாட்டினா அது ஜடத்துக்கு வந்துருது. அப்ப அது மூன்று காலத்திலும் மாற்ற முடியாத, அழிக்க முடியாத, மாறுதல் அடையாத ஒரு உணர்வாக இருக்குதுன்னு நம்ம புத்தியில புரிஞ்சுக்கணும். உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? புத்தியில செவகமா இருக்குமா, கட்டமா இருக்குமா, வட்டமா இருக்குமா, இல்ல ஒரு அப்படிலாம் கிடையாது. அது வெறும் இருப்பு உணர்வு. இருப்பு உணர்வுனா என்னங்க அப்படின்னா, நீங்க இருக்கிறீங்களான்னா நான் இருக்கிறேங்க நீங்க சொல்றீங்கல்ல, உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, என்னவா இருக்கிறீங்கிறதுதான் அடுத்த கேள்வி. நீங்க ஆணா இருக்கீங்களா, பெண்ணா இருக்கீங்களா, உயிரோட இருக்கீங்களா, உயிரோட இல்லையா, புத்தி இருக்கா, புத்தி இல்லையா, மனம் இருக்கா, இதெல்லாம் செகண்டரி. அதெல்லாம் அடுத்தது உபாதிகள்ல வந்துடும். ஆனா அந்த உபாதிக்கு காரணம் நீங்க இருக்கீங்களான்னா நான் இருக்கிறேன். அப்ப நான் இருக்கிறேன்ற அந்த ஒரு உணர்வுக்கு அழிவு கிடையாது. அந்த உணர்வு தான் இருப்பு உணர்வு. அந்த உணர்வு அறிவு சொரூபமாக இருக்கிறது. அது ஜட சொரூபம் கிடையாது. நீங்க அறிவு சொரூபமா இருக்கிறதுனாலதான் இது அனைத்தையும் அறிகிறீர்கள். உங்களால் பார்க்கப்படுகிறது. உங்களால் என்ன பண்ண முடியுது? அப்சர்வ், சாட்சியாக அனைத்தும் உள்வாங்கி கொண்டே இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்ல, அது சுகஸ்வரூபமாக இருக்கிறது. இது மூணு ஆத்மாவுக்கான லட்சணம். இந்த லட்சணத்தை அப்படியே நம்ம இது இப்படிதான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாதான், இதை பேஸ் பண்ணி தான் இது இல்லாததெல்லாம் நாம நாமல்லன்னு நம்ம என்ன பண்ணணும்? ஒதுக்கணும். ஒரு ஐடியல் ப்ராடக்ட் ஒன்று இருந்தாதான் டூப்ளிகேட் ப்ராடக்டை ஐடியலை வச்சு கம்பேர் பண்ணி இது டூப்ளிகேட் நம்ம தூக்கி போடுற மாதிரி. ஐடியல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஆத்மானா லட்சணம் இப்படி இருந்தாதான், இந்த உணர்வுல இருக்கிறது தான், இந்த தன்மையில இருக்கிறது தான் ஆத்மா. இந்த தன்மைக்கு உட்படாதது எல்லாமே உபாதி அல்லது ஜடஸ்வரூபம், மாயாஸ்வரூபம். இது நீக்கப்பட வேண்டியவை. அதை நான் அல்ல என்று நீக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க.
நான் அப்படி என்பது இருப்பு உணர்வாகவும் அறிவு சொரூபமாகவும் ஆனந்த சொரூபமாகவும் இருப்பதுதான் என்னுடைய உண்மையான நான். புரியுதா இல்லைங்களா? அதை தவிர வேற எதையெல்லாம் நான் என்று நான் நினைக்கிறேனோ அவை நான் அல்ல என்று நாம் நேத்தி என்று அதை ஒதுக்கிவிட்டு எது அதுவாக நான் இருக்கிறேன். அந்த அதுவாகனா தத்துவமசின்னு சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியத்துக்கான அர்த்தம் என்ன? அதுவாகனா எதுவாக இருக்கிற? சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிற. அப்ப சச்சிதானந்த ஸ்வரூபம்னா என்ன அப்படின்னா வார்த்தைக்குள்ளேயே நம்ம திருப்பி பேசாம, இப்ப சச்சிதானந்த ஸ்வரூபம்னா என்னது? என்னுடைய இருப்பு உணர்வு. அந்த இருப்பு உணர்வு வந்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்குது, அது அறிவு சொரூபமா இருக்குது. அதுதான் எப்படி சூரியன் தான் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தருது. சூரியன் இல்லாட்டி இந்த உலகத்துக்கு வெளிச்சம் எங்க இருக்க முடியும்? நாம இயங்குறது எல்லாமே என்னது? சூரியனோட வெளிச்சம் தானே காரணம். அது போல இந்த ஆத்மாவுடைய சுயம் பிரகாசமான இந்த அறிவு சொரூபத்துல இருந்து தான் அனைத்தும் அறிவை பெறுகிறது. புரியுதா இல்லைங்களா? இந்த எல்லாமே அறிவு சொரூபமா இயங்கணும்னா அதுக்கு மூல அறிவாகிய ஒன்று, அது எல்லா அறிவுக்கும் அறிவாக இருந்தா தானே மத்ததெல்லாம் அதுல இருந்து அறிவு பெற முடியும். சூரியனோட வெளிச்சத்தினாலதான் இந்த உலகத்துல எல்லாமும் வெளிச்சம் ஏற்பட்டு நம்ம ஒவ்வொன்றும் அது செடி வளருது, தாமரை பூப்பது, நமக்குள்ள சக்தி, இது எல்லாம் என்னது? சூரியன் தான் காரணம். அப்படின்ற மாதிரி ஆத்மான்ற அந்த முழுமையான அறிவில இருந்துதான் மற்ற அனைத்து விதமான அறிவுகளும் வெளிப்பட்டிருக்க முடியுங்கிற அந்த புரிதல் நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய நோக்கம். இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? சத்தோடு சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம்னா என்ன அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. அப்பன்னா என்ன அர்த்தம்? 3 காலத்திலும் அழியாதது, மாறாதது, அழிக்க முடியாதது அறிவு முழுமையான அறிவு எதுவோ, சிற்றறிவுக்கெல்லாம் இந்த சின்ன அறிவுனா நம்ம இந்த லோக அறிவெல்லாம் இருக்குல்ல, இந்த அறிவு அங்க சொல்லவே கிடையாது. இந்த எல்லா அறிவுக்கும் எது ஒரு மூல அறிவா இருக்கிறதோ, ஆதாரமாக இருக்கிறதோ, அறிவு சொரூபமாக இருக்கிறதோ, அது சுகஸ்வரூபமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சமம்னா என்னது? ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரே இதாக இருக்கின்றது, சமமாக இருக்கின்றது. திறம்னா என்னது? ரொம்ப திடமான. சாட்சினா என்னது? அனைத்திற்கும் சாட்சி சொரூபமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் எது சாட்சியாக இருக்கிறதோ, ஏகம் ஒன்றாகவே இருக்கிறது, அநேகம் கிடையாது, நிறைய இல்ல, ஒன்னே ஒண்ணுதான். அது சாட்சி சொரூபமா இருக்குது, அது ஸ்திரமா இருக்குது, அது சமமா இருக்குது, அது ஆனந்தமா இருக்குது, அது அறிவு சொரூபமா இருக்குது, அது இருப்பு உணர்வா இருக்குது. நித்தியம், அடுத்த வார்த்தை என்ன பண்றாரு? நித்தியம். நித்தியம்னா என்னது? அனித்தியம்னா இல்லாதது, நித்தியம்னா எப்பொழுதும் எட்டர்னல், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பது. வியாபி, எங்கும் வியாபித்து உள்ளது. அப்ப ஆன்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு, ஆன்மா என்ற அந்த பதத்துக்கான லட்சணம் இப்ப உதாரணத்துக்கு லட்டு எப்படி இருக்கும்? அது உருண்டையாக இருக்கும், பூந்திகள் அனைத்தும் சேர்ந்து இருக்கும். அந்த லட்டு இனிப்பாக இருக்கும். அதுல கடல மாவுல அது பண்றது, ஏதோ ஒரு மாவில் அது செய்திருக்கிறார்கள். அது எண்ணெயில் போட்டு அதை வறுத்து எடுத்து அதை பிடித்தால் அது ஒரு லட்டுக்கு நீங்க வியாக்கியானம் கொடுக்கணும்னா நீங்க அது உருண்டையாக இருக்கும்னு சொன்னா அது ஒரு ஆங்கிள், அதுக்கு அது பூந்திகள் எல்லாம் சேர்ந்தது அப்படின்னா இன்னொரு ஆங்கிள் அது கரெக்ட். அது இனிப்பாக இருக்கும் என்றாலும் அப்ப ஒரு லட்டுக்கே நம்ம பல ஆங்கிள் அதுக்கு மீனிங் சொல்ல முடியுமா இல்லையா? ஒரு பொருளுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கறது. ஆனா இதை நான் என்ன சொன்னாலும் அது லட்டோட டேஸ்ட் ஆகுமா? அதை பத்தி நான் எடுத்து சொல்றேன். லட்டுங்கிறத டேஸ்ட் பண்ணாதான் அது எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா அதை டேஸ்ட் பண்ணவங்க தான் இது உருண்டையா இருக்குது, இது பூந்தியா இருக்குது, இதுல இந்த இனிப்பா இருக்குது, இதெல்லாம் எப்படி சொல்றாங்க? அதை டேஸ்ட் பண்ணவங்க தான் இப்படி சொல்றாங்க. அதை செஞ்சவங்க தான் இப்படி சொல்ல முடியும். செய்யாதவங்க சொல்ல முடியுமா? பார்க்காதவங்க சொல்ல முடியுமா? லட்டை பத்தி ஒரு லட்டை பத்தி ஒருத்தவங்க சொல்லணும்னா லட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதை அவங்க டேஸ்ட் பண்ணியிருந்தாதான் அது உருண்டையா இருக்கும். அது பூந்தி லட்டுன்னு சொல்லலாம், அல்லது இன்னும் நிறைய லட்டு இப்பெல்லாம் வந்திருக்கு, ஏதோ ஒரு டைப் ஆஃப் லட்டுன்னு எடுத்துக்கோங்க. அதை பத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? குறிப்புகளை எழுத முடியும். அப்ப இங்க ஆன்மா அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது, ஆன்மாவன்னா என்னன்னு உணர்ந்தவன் தான் ஆன்மாவை பத்தி சொல்ல முடியும். அப்ப அது எப்படிலாம் அது தன்மையா, எந்த தன்மையெல்லாம் சேர்ந்தது அப்படின்னாதான் இதெல்லாம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்மான்னு நம்ம சொல்றோம். அததான் சாஸ்திரம் சொல்லுது. அதை தான் இங்க என்ன பண்றாங்க? மாஸ்டர்ஸ் என்டாஸ் பண்ணி அதை அவங்களோட இதுல என்ன விளக்குறாங்க. அப்ப அவங்க விளக்கும் போது என்ன சொல்றாங்க? எல்லா காலத்திலும் அழியாம இருக்கிறது, அறிவு சொரூபமா இருக்குது, ஆனந்த சொரூபமா இருக்குது, சமமா இருக்குது, ஸ்திரமா இருக்குது, சாட்சியாக இருக்குது, ஒன்றாக மட்டும் ஒன்றே இருக்குது.
அநேகமா இல்ல, ஏகமாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான். அத்வைதமாக இருக்கின்றது, நித்தியமாக இருக்கின்றது, எப்பொழுதும் இருக்கிறது, அழியாதது. நித்தியம்னா என்னது? அழியாதது, வியாபித்து இருப்பது. இப்படி எல்லாம் இருப்பதுதான் ஆன்மா. நீ அதுவாக அறிந்து, அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? அது வேற யாரும் கிடையாதுப்பா, நீதான் அது அப்படிங்கிறாரு. நான் என்ற உனக்கு இருக்கிற இந்த உணர்வு தான் இந்தந்த தன்மைகள் எல்லாம் கொண்ட அதுதான் உன்னோட உண்மையான சொரூபம். நீ அதுவாக அறிந்து பொத்தோடு சடம் துக்காதி பொருந்து பேதங்களான, பொத்தோடுனா என்னது? அசத்து. பொத்துனா பொய், சத்துனா உண்மை, அசத்துனா பொய். அப்ப பொய்யான அறிவுக்கு எதிர்ப்பதம் என்னது? ஜடம். ஒன்னு அறிவா இருக்கிறது, இன்னொன்னு முட்டாளா இருக்கிறதுங்கிறது போல சித்துக்கு நேர் எதிர்ப்பதம் ஜடம், சத்துக்கு நேர் எதிர்ப்பதம் அசத்து. இருப்பாக இருப்பது, இல்லாதது உருவாகவே உருவாகாதது, இருப்புன்ற ஒரு தன்மை இல்லாததுதான் அசத்து. ஜடம் அறிவற்றது. துக்கம், ஆனந்தத்துக்கு நேர் எதிர்ப்பதம் எது? துக்கம். சோ அப்ப ஜடம் துக்க ஆதி இது போன்ற நம்ம சமம் திறம் சாட்சி ஏகம், ஏகம்னா என்னது? அதற்கு எதிர்ப்பதம் என்னது? அநேகம் ஒன்று, அதற்கு எதிர்ப்பதம் பல. நித்தியம், அதற்கு எதிர்ப்பதம் அனித்தியம். அதுபோல இவை எல்லாத்துக்கும் எதிர்ப்பதமாக பொத்தோடு சடம் துக்காதி பொருந்து பேதங்கள், இந்த மாதிரியான பலவிதமான பேதங்கள் ஆன இந்த பஞ்சகோசம் என்ன சொல்றாரு? குத்திர பஞ்சகோசம்னா என்னது? வஞ்சகம் செய்யக்கூடிய, தீமையை விளைவிக்கக்கூடிய தந்திரத்தன்மை கொண்ட இந்த பஞ்சகோச குகையை விட்டு வெளியே ஆவாய். ஒரு குகைக்குள்ள போனானா குகையில புள்ளி பள்ளி இருக்கலாம், பூச்சி இருக்கலாம், பூரா இருக்கலாம், அல்லது தவளை இருக்கலாம், வவ்வால் இருக்கலாம், எதையோ கிருமிகள் எல்லாம் ஒரு குகைக்குள்ள இருக்கும். கரெக்டா இல்லையா? ஒரு குகைக்குள்ள போனா என்ன இருக்குன்னே நமக்கு தெரிய முடியாது. அது போல இந்த பஞ்ச கோஷங்கிற இந்த குகைக்குள்ள நம்ம என்னென்னலாம் இருக்குது, இந்த மாதிரி ஜடம் துக்கம் இது போன்ற எல்லா விஷயங்களும் சேர்ந்து இருக்கிறதா இந்த பஞ்ச கோஷம். இந்த கோஷம் நீ கிடையாது. அதுதான் சொல்றாரு, உனக்கு துக்கத்தை ஏற்படுத்துகின்ற, உன்னை அஞ்ஞானத்தில் போடுகின்ற இந்த 5 கோஷமும் நீ கிடையாது. நீ இது இல்லாதல் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மஸ்வரூபம், நீ சைத்தன்யம். அதுக்குதான் லட்சணம் இவ்வளவுத்தையும் கொடுத்து, அதற்கடுத்து இந்த லட்சணம் எல்லாம் நீ என அறிந்து, நீ இல்லாததுல இருந்து நீ விடுபடு. புரியுதா இல்லைங்களா? நீ இல்லாதது எது? இந்த கோஷங்கள் நீ இல்ல, அதுல இருந்து நீ விடுபடு அப்படின்னு சொல்லி சீடனுக்கு குருவானவர் உபதேசம் கொடுக்கிறார். அதுக்கான அர்த்தத்தை படிப்போம். சச்சிதானந்தமாயும் சமமாயும் நிலையாயும் சாட்சியாயும் ஏகமாயும் அழிவற்றதாயும் வியாபகமாயும் பஞ்ச கோஷங்களுக்கும் ஆதாரமான ஆன்மாவாகவே உன்னை அறிந்து கொள்வாய். அசத்து சடம் துக்கம் முதலான பேதங்களை பொருந்தி விபரீத தன்மைகளோடு கூடிய அனாத்மாவான வஞ்சகம் பொருந்திய 5 கோஷங்கள் ஆகிய குகைகளை விட்டு விலகி நிற்பாய். ஆத்மாவுக்கு எதிர்ப்பதம் என்னது? அனாத்மா. அதான் சொல்லியிருக்காரு. அசத்து சடம் துக்கம் முதலான பேதங்கள் இதெல்லாமே என்னது? நீ கிடையாது. இதெல்லாம் பேதங்களை கொடுக்கக்கூடியது, துக்கத்தை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் 5 கோஷங்களுக்குள் இருக்கின்றது. அந்த 5 கோஷங்கள் நீ கிடையாது. எது 5 கோஷங்கள்? ஏற்கனவே பார்த்திருக்கோம் நாம. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷமும் நீ கிடையாது. இந்த 5 கோஷமும் இருப்பதற்கான, வெளிப்படுவதற்கான ஆதாரமா இருக்கிறதான ஆத்மா தான் நீயே. இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய சரீரம் இருக்கு, என் சரீரத்தை சுத்தி ஒரு 5 விதமான துணிகளை நான் கட்டுறேன் அப்படின்னா, இல்ல ஒரு கம்பு இருக்கு, கம்பை சுத்தி நம்ம ஒரு துணியை சுத்திக்கிட்டே இருக்கிறோம், ஒரு 5 லேயர்னா கம்பு இல்லாம துணியை சுத்த முடியுமா? ஏதோ ஒண்ணு அது வச்சுதானே நம்ம அதுல சுத்த முடியுது. அப்ப ஏதோ ஒண்ணு அதுக்கு ஆதாரமா இருக்குல்ல. அது போல இந்த 5 கோஷத்துக்கும் எது ஆதாரமாக இருக்கிறதோ அது நீயே. அந்த 5 கோஷமும் நீ அல்ல அப்படிங்கிறார். இதுதான் இந்த பாடலுக்கான அர்த்தம். நல்லது. பஞ்ச கோஷமும் விட்டு அப்பால் பார்க்கின்ற பொழுது பாலே விஞ்சியது அது அல்லாமல் வேறு ஒன்றும் தெரிய காணேன். அஞ்சன இருளையோ நான் அகம் என அனுபவிப்பேன். வஞ்சகம் இல் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வார்.
பஞ்ச கோசமும் விட்டு அப்பால் பார்க்கின்ற பொழுது பாலே விஞ்சியது அது அல்லாமல் வேறு ஒன்றும் தெரிய காணேன். அஞ்சன இருளையே நான் அகம் என அனுபவிப்பேன். வஞ்சகம் இல் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வார். இப்ப அந்த சீடன் அடுத்த கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, நீங்க பஞ்ச கோஷத்தையும் விட்டுடுங்கன்றீங்க. நீங்க சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் எதுவும் இல்லை. நான் உடம்பு இல்லை, நான் மனசு இல்லை, புத்தி இல்லை, நான் எதுவுமே இல்லைங்க. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க விட சொல்றீங்க. அப்ப நான் பஞ்ச கோஷத்தை எல்லாம் விட்டுறேன். இதெல்லாம் விட்டுட்டு நான் பார்த்தா என்னவா இருக்குது? பார்க்கின்ற பொழுது பாலே விஞ்சியது அது அல்லாமல். பாலே என்னன்னா சூன்யமா தானே இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டா ஒண்ணுமே இல்லையே. எல்லாத்தையும் விடுங்க விடுங்கன்றீங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தா அங்க மிஞ்சி இருக்கிறது வெறும் சூன்யம் தானே, ஒன்றுமற்ற தன்மை. அங்க நத்திங்னஸ் ஒண்ணுமே இல்லையாங்க. அதுதானே என்னோட அனுபவமா இருக்குது. அப்ப அதை தான் நீங்க சொல்றீங்களா? ஒண்ணுமே இல்லாததுதான் அங்க இருக்குது. விஞ்சியது அது அல்லாமல் வேறு ஒன்றும் தெரிய காணேன் அப்படின்னா என்னது? நீங்க நான் உடம்பு நான் அல்ல, மனசு நான் அல்ல, இந்திரியங்கள் நான் அல்ல, புத்தி நான் அல்ல, சித்தம் நான் அல்ல, அந்த கரணம் நான் அல்ல, உலகம் நான் அல்ல, இது எல்லாமே இல்ல நீங்க சொன்ன மாதிரியே நான் விசாரம் பண்ணி இந்த விசாரத்துல சீடன் பண்ற விஷயங்களை சொல்றேன். இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சு இதெல்லாம் நான் எல்லாம் டிராப் பண்ணேன்னா அப்ப நான் யாருன்னு நான் பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே தெரியலையே, ஒண்ணுமே இல்லையே, வெறும் சூன்யமா இருக்கே. அதுக்கப்புறம் ஒண்ணுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. அங்க ஒண்ணுமே இல்லையே, வெறும் எம்டியா இருக்கே, சூன்யமா இருக்கே. அப்ப அந்த சூன்யத்தை தான் நான் பாக்குறேன். அந்த சூன்யத்தை தான் நீங்க சொல்றீங்களா? குருவை கேள்வி கேட்கிறான். அவன் விசாரம் பண்ணிட்டு கேள்வி கேட்கறான். நாம இன்னும் விசாரம் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சா கூட தெரியும். ஆமா, இது உலகமும் இல்லைன்றீங்க, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாட்டினா அப்புறம் என்னங்க இருக்குது? மிஞ்சி போனா ஒண்ணுமே இல்லைங்களே. இந்த கேள்வி வருது இல்ல, அதே கேள்விதான் இங்க அவர் கேட்கிறான். அஞ்சன இருளையே நான் அகம் என்று அனுபவிப்பேன். அஞ்சன இருள்னா என்னது? மை இருக்குல்ல, கருமை. அந்த மை எவ்வளவு கருப்பா இருக்குமோ அந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீக்கிட்டா ஒரு டார்க்னஸ், ஒரு இருள் போன்று இருக்கக்கூடிய அந்த மாயை தான் இருக்குது. சாரி, சூன்யம் தான் இருக்குது. அந்த சூன்யத்தை தான் நான் அனுபவிப்பேன். வேற என்ன இருக்குது? அதனால எனக்கு இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது குருவே. வஞ்சகம் இல் குருவே அப்படின்னா என்னது? வஞ்சகம் செய்யாத நல்ல குருவே, என் புத்திக்கு கொஞ்சம் நீங்க கரெக்டா சொல்லுவீங்க. ஆனா என் கேள்வி இந்த மாதிரி ஒரு இதா இருக்குது, எனக்கு இது புரியல. எனக்கு எல்லாமே சூன்யமா தெரியுது. நீங்க சொல்லி கொடுக்கறதும் சூன்யமா தெரியுது. நீங்க சொல்லி கொடுக்கறத விசாரம் பண்ணாலே எனக்கு சூன்யமா தெரியுது. ஆனா என்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால வஞ்சகம் இல்லாமல் எல்லாத்துக்கும் சரியான போதிக்கக்கூடிய ஞான குருவே, எனக்கு என்னுடைய புத்தி தெளியுமாறு எனக்கு உபதேசம் கொடுங்க அப்படின்னு என்ன கேட்கிறான்? சீடன் குருவை பார்த்து கேட்கிறான். அதுக்கான அர்த்தத்தை படிப்போம். அன்னமயம் முதலிய 5 கோஷங்கள் ஒவ்வொன்றையும் முறையே இது நானல்ல, இது நானல்ல என்று தாங்கள் அருளியபடியே நீக்கி அப்பால் பார்க்கின்ற போது, இது எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டு அப்பால் பார்க்கின்ற போது சூன்யமே, பாலே அப்படின்னா சூன்யம் என்ற அர்த்தம், எஞ்சி நிற்கின்றது. அதுதான் லாஸ்ட்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய துணியெல்லாம் எடுத்துட்டா கடைசியில நம்ம சரீரம் மட்டும்தானே நிக்குது. அதுபோல நான் அறிவை பயன்படுத்தி இந்த உலகம் மித்யா, இந்த ஜடம், இந்த இந்திரியம் ஜடம், சரீரம் ஜடம், இது நான் அல்ல, இது நான் என்ன, இதெல்லாம் ஒவ்வொன்னா நேர்த்தி பண்ணி போனா கடைசியில நான் யாருன்னு நான் பார்க்கும்போது அங்க வெறும் சூன்யமா தான் இருக்குது, ஒண்ணுமே இல்லாம இருக்குது. ஒரு டார்க்னஸ் போல இருக்கக்கூடிய ஒரு சூன்யம் தானே இருக்குது அப்படிங்கறதான் கேள்வி வருது. அச்சூனியத்தை அன்றி வேறு ஒன்றே தோன்ற காண்கிலேன். ஆதலால் காரிருள் போன்ற சூன்யத்தையா நான் ஆன்மா என்று அனுபவிப்பேன். அப்ப நீங்க ஆன்மா நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப ஐயாவும் அவங்க கேட்டாங்கல்ல, அப்ப என்ன ஆத்மா என்ன ஜடமா? அப்ப ஆத்மாக்கு எங்க அறிவு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வர மாதிரி, காரிருள் போன்ற சூன்யத்தையா நான் ஆன்மா என்று அனுபவிப்பேன். இது எல்லாத்தையும் எடுத்துட்டா இப்ப ஒண்ணுமே இல்ல, அதைதான் நான் ஆன்மான்னு நான் அனுபவிப்பேனா அப்படின்னு கேக்குறான். கபட மற்ற குருவே அப்படின்னு என்னது? கபடத்தனமோ வஞ்சகத்தன்மையோ அல்லது எந்த விதமான ஒரு மைனஸான விஷயங்கள் இல்லாத நல்ல குருவேன்னு அர்த்தம். ஞான குருவே, நீங்க உயர்ந்தவர், எனக்கு குருவே என்று வினாவிய சீடனின் புத்தி தெளிவடையுமாறு உபதேசிக்க தொடங்கினார். சரி, இந்த மாதிரி அவன் கேட்கிறானே, இவனுக்கு நாம புத்திக்கு
நம்ம என்ன பண்ணுவோம், புரிய வைக்கிற மாதிரி உபதேசத்தை தொடங்குவோம்னு சொல்லி அடுத்த குரு தொடங்குறார். அதுக்கு அடுத்த பாடலை பார்ப்போம். முன்புகழ் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி 9 பேரை கண்ட ஒருவனாம் தனக்கு காணாத பின்பு அவன் இடையில் கண்ட பெரிய பால் அவனே பாராய் அன்பு உள மகனே காண்பதும் அடங்கலும் காண்பானும் நீயே. முன்புகழ் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி 9 பேரை கண்ட ஒருவனாம் தனை காணாத பின்பு அவன் இடையில் கண்ட பெரிய பால் அவனே பாராய் அன்புள்ள மகனே காண்பது அடங்கலும் காண்பான் நீயே. இதற்கான அர்த்தம் என்னன்னா, ஏற்கனவே உனக்கு ஒரு அருமையான ஒரு கதை மூலியமா உனக்கு விளக்குன. என்ன கதை? 10 பேர் ஆத்த கடக்கிற ஒரு கதை. தசமன் அப்படின்னா என்னது? தசமன் புத்தி. அந்த 10 பேர் கதையை தான் இங்க திருப்பி உதாரணத்துக்கு எடுத்து சீடனுக்கு புத்திக்கு புரிய வைக்க முயற்சி பண்றார். என்ன சொல்றாருன்னா, தசமன் புத்தி மோகத்தால் அந்த 10வது நபரான, அந்த கதை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும், 10 பேர் ஆத்த கடக்குறாங்க. ஆத்த கடந்து போகும்போது அந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஒருத்தன் எல்லாத்தையும் வந்தாச்சா அப்படின்னு எண்ணும் போது 1 2 3 4 5 6 7 8 9 எண்ணிட்டு 10வதாக தன்னை எண்ணாம விட்டுட்டான். அவன் தன்னை விட்டுட்டு எண்ணும் போது 9 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ ஒருவர் வரலையே, ஒருவர் வரலையே அப்படின்னு சொல்லி ஒருவர் ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டார் போல இருக்குது, காணாம போயிட்டார் போலுது, அல்ல இறந்து போயிட்டார் போலுக்குது அப்படின்னு தன்னை மறந்து தன்னை விட்டுட்டு மத்த 9 பேர்த்த மட்டும் என்றான். அதுதான் அஞ்ஞானம்னு நம்ம பார்த்தோம். அது ஒரு உதாரணத்துக்கு அத ஆச்சாரியார் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணார். அதே தான் இங்க கொண்டு வந்து இந்த சூன்யத்துக்கு எக்ஸாம்பிளா இங்க வச்சு, சூன்யம் அல்ல நீ அறிவு சொரூபம்ங்கிறத எப்படி சொல்ல போறாருன்னு பார்ப்போம். தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி 9 பேரை கண்ட ஒருவனாம் தன்னை காணாத. அவன் என்னன்னா பாத்தீங்களா, அவன் 9 பேரை எண்ணிட்டான். ஆனா 10வதா தன்னை எண்ணாம விட்டுட்டான். 10வதா தன்னை எண்ணாம விட்டுட்டான். அதை எண்ணாம விட்டதுனால அவன் இல்லாம போயிட்டானா? அவன் தன்னை 10வதுன்னு எண்ணாததுனால அவன் இல்லாம போயிட்டானான்ற ஒரு கேள்வி வரும்போது, அவன் இருக்கிறான். ஆனா அவனுக்கு தானே தெரியல. அவன் இருக்கிறான், அவன் தான் என்றான். அவனை எண்ணாம விட்டுட்டா அவன் இருக்கிறான்னு அவனுக்கே தெரியல. அவ்வளவுதான வித்தியாசம். ஆனா அவன் தானே 9 பேரை என்றான். இப்ப இந்த பஞ்ச கோஷங்கள் எல்லாத்தையும், இந்த உடல் நாணல்ல, மனம் நாணல்ல, புத்தி நாணல், ஒவ்வொரு கோஷமா 1 2 3 4 5 6 7 8 9, சரி 9 விட்டுறான், 10வது ஒன்னும் காணமே அப்படிங்கிற மாதிரி உடல் மனசு புத்தி இதெல்லாம் நாணல்ல. அப்புறம் பார்த்தா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா, ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்றவன் அவன் யாரு? இது எல்லாத்தையும் நான் நீக்கிட்டேன், நீக்குனா ஒண்ணுமே இல்லையே, அங்க எதுவுமே இல்லையேன்னு சொல்றது யாரு? எதுவுமே இல்லையேன்னு ஒருத்தன் இருந்தாதானே அதை சொல்ல முடியும், இல்லாட்டினா எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் நீக்கி பார்த்துட்டு எந்த அறிவு இவை அனைத்தையும் நீக்கிய பின்பு எதுவும் இல்லை என்று அறிகின்றதோ அந்த அறிவு இருந்துதானே இருக்கின்றது. அது இல்லாமல் எப்படி அது இல்லைன்னு சொல்ல முடியும்? 10வது ஆள் 9 பேர் இருக்கிறாங்க, 10வது ஆள் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியலையே தவிர, ஆனா அவன் தானே அதை சொல்றான். புரியுதா இல்லைங்களா? அப்புறம் யார் வந்தா? ஒரு வழிபோக்கன், ஒரு ஞான குரு வராரு, நீ இருக்கிறப்பா, நீ தான் 10வதுன்னு சொன்ன உடனே அவன் திருப்பி 9 எண்ணிட்டு 10வது தன்னை எண்ணும் போது அவன் ஆமா 10வது இருக்கிறேன், நான் இருக்கிறேன்னு அவனும் தெளிவுக்கு வந்துடுறான். கரெக்டா இல்லையா? அப்ப அவன் தெளிவுக்கு வராத போதும் அவன் இருந்தான், தெளிவுக்கு வந்த போதும் அவன் இருந்தான். தெளிவுக்கு வராத போதும் அவன் தான் எண்ணுனா 9 பேர் இருக்கிறாங்கன்னு அவன் தான் துக்கப்பட்டான். தெளிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் தான் என்றான் 10வது பேர் இருக்கிறான், அவன் ஆனந்தப்படுறான். அதுபோல ஏ சீடனே, நீ அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் ஆகிய உடல் மனம் புத்தி அகங்காரம் எதுவும் நானல்ல என்று நீ நீக்கினால், நீக்கிய பின்பு சூன்யம்தான் இருக்கின்றது, ஒன்றும் இல்லையே என்று சொல்லுகிறாய் அல்லவா? எப்படி நீ சொல்லுவாய்? நீ சூன்யத்தை பார்த்திருந்தாலோ, சூன்யத்தை அனுபவிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான்ல, ஒண்ணு இல்ல நீ எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு இல்லைங்கிறத நீ அனுபவிக்கிறவன் அங்க இருந்தாதானே சொல்ல முடியும் ஒண்ணு இல்லைன்னு. இப்ப தூக்கத்துல நாம போயிட்டு வரோம், தூக்கத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியலீங்கன்னு எப்படி சொல்றீங்க? எந்திரிச்சதுக்கு அப்புறம் தானங்க சொல்றோம். எந்திரிச்சதுக்கு அப்புறம் சொன்னீங்க, ஆனா தூக்கத்துல நீங்க இல்லாம போனீங்களா?
தூக்கத்திலேயே நீங்க இருந்தீங்க. ஆனா அது எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வெளிப்படுத்துறீங்க. தூக்கத்துல நீங்க கம்ப்ளீட்டா இல்லவே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? நான் செயலற்று இருந்தேன், என் மனம் புத்தி இயங்காமல் இருந்ததே தவிர நான் இருந்தேன். கரெக்டா இல்லையா? அப்ப இந்த உடல் மனம் புத்தி எல்லாம் நீக்கிய பின்பும் நான் சூன்யமாக இருந்தேன் என்றால் எனக்கு புத்தியில அது தெரியல, நான் சூன்யம் நினைக்கிறேன். ஆனா அங்க எதுவுமே இல்லைன்ற ஒன்றை அறிகின்றதல்லவா ஒரு அறிவு. எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னு ஒண்ணு சொல்லுதில்ல, அந்த அறிவு எப்படி சூன்யமாக இருக்க முடியும்? எதுவுமே இல்லைன்றது சொல்றது அறிவு தானே. அது புரியலீங்களா? புரியுது சாமி, புரியுது சாமிஜி. எனக்கு எதுவுமே நீங்க சொல்றது புரியலீங்களேன்னு சொல்றதுக்கு ஒரு அறிவு இருக்கணுமா இல்லையா? ஆமா, இதுதான் இல்லைங்களா? நீங்க சொல்றது சுத்தமா எனக்கு விளங்கவே இல்லைங்கன்னு சொல்றதுக்காச்சும் ஒரு அறிவு இருந்தா தானே சொல்ல முடியும். எதுவுமே புரியலீங்கன்னு அப்படியே இருக்க முடியாது, அதை சொல்றது இல்ல. அப்ப அந்த ஒரு ஏதோ ஒரு அறிவு எனக்கு புரியலங்கிறத பாக்குது இல்ல. அந்த மாதிரிதான் இந்த உடல் மனசு புத்தி இந்த உலகம் அழிஞ்சு எல்லாம் என்னென்னலாம் நமக்கு கற்பனை பண்ணக்கூடிய இந்த கல்பனா இது எல்லாமே மித்யா விஷயங்கள் எல்லாமே இவையெல்லாம் நீக்கிய பின்பு மிஞ்சி இருக்கக்கூடியது சூன்யம் அல்ல. 10வது ஆள் வந்து 10வதா தன்னை கண்டுபிடிக்காத வரைக்கும் அவனுக்கு அது சூன்யமா இருந்தது. அவன் தன்னை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் தெரியுது, இதற்கு முன்னாடியும் நான் இருந்தேன், இப்பயும் நான் இருக்கிறேன். அப்ப எனக்கு தெரியல, இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த மத்த உபாதி விஷயங்களை அனைத்தும் நேத்தி பண்ண பின்பு நான் என்னவா இருக்கிறேன் நீங்க யோசிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு சொன்னாலும் நீங்க தெரியலையேன்னு சொல்றவன் பூர்ணமானவன், அவன் அறிவு ஸ்வரூபவன், அவன் தான் ஆத்மா, அவன் தான் சாட்சி. அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் பார்க்கறதுனாலதான் எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு நீங்க சொல்றீங்க. அத உங்களுக்கு தான் அவன் ஏதோ ஒரு அறிவு எனக்கு தெரியலன்னு சொல்றது இல்ல, அந்த அறிவு தான் உங்களை பார்க்க தெரியல. சொல்றதே ஒரு அறிவுதான்னு நமக்கு புரியல. அததான் என்ன சொல்றாரு, பின்பு அவன் இடையில் கண்ட பெரிய பால் அவனே பாராய், அன்பு உள்ள மகனே, காண்பதும் அடங்கலும் காண்பானும் நீயே, பார்ப்பதும் ஒடுங்குவதும் பார்ப்பவனும் நீயே அப்படிங்கிறார். அதற்கான அர்த்தத்தை படிப்போம். அன்புள்ள மகனே, முன்னர் கூறிய தசமன் புத்தி மயக்கத்தினால் 9 புருடர்களை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்து 9 பேரை எண்ணிய தன்னை 10வதவனாக அறியாது விடுத்து அவன் இடத்தில் அவனால் காணப்பட்ட பெரும் சூன்யம் அவன் ஆவானோ? ஆகமாட்டான். சூன்யத்தை கண்ட அவனே 10வதானவன். அதுபோல உன்னால் காணப்பட்ட சூன்யமும் நீ அல்ல, யாவற்றையும் காணும் சித்து பொருளான நீயே ஆன்மா. இப்ப பிரம்மம் அதுக்கு எங்கெங்க அறிவு இருக்குன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, அதுபோல எல்லா அறிவுக்கும் ஏதோ ஒரு அறிவு சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. அதுதான் மெய்யறிவு. இவை அனைத்தும் அழிஞ்சு போனா என்ன ஆகும்? எல்லாம் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆனா என்ன ஆகும்? சரி, நீங்க சொல்ற மாதிரி நானே இல்லாம போனா என்ன ஆவேன்? நானே இல்லாம போனா என்ன ஆவேன்னு தெரியலன்னு சொல்றதுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல. இது எல்லாமே ஒரு டார்க்னஸ்குள்ள போயிடுதுன்னு சொல்றதுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல. இது எல்லாமே சூன்யம்தான். சூன்யம்னாலே என்ன அர்த்தம்னா, சூன்யவாதிகள்னு ஒரு மதம் இருக்குது, பௌத்தர்களுடைய மதம். அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த சிருஷ்டி நாம இது எல்லாமே ஒண்ணுமில்லாததுல இருந்து உற்பத்தி ஆனிச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னது? ஒண்ணுமில்லாததுல இருந்து உற்பத்தி ஆனிச்சு. இன்னொரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு மலடியானவர்கள் எப்படி குழந்தை பிறக்க முடியாதோ அதே மாதிரி ஒண்ணு இல்லாததுல இருந்து எப்படி உற்பத்தி ஆக முடியும்? ஜடத்துல இருந்து எப்படி கிரியேஷன் நடக்கும்? ஜடத்துல இருந்து கிரியேஷனே நடக்க முடியாது. சைத்தன்யத்துல இருந்து தான் எதனால என்ன பண்ண முடியும்? வெளிப்பட முடியும். அப்ப அவங்களுடைய கூற்று என்னது? சூன்யவாதிகளுடைய கூற்று சூன்யம்தான், சூன்யத்துல இருந்து தான் வெளிப்பட்டுச்சுன்னா, சூன்யன்னு நீ சொல்றதே எப்படி நீ சொல்ற? அந்த சூன்யம் ஒன்று அறிகின்ற ஒரு அறிவு இருக்கிறதல்லவா, அந்த அறிவுதான் 10வது. ஆனால் அந்த அறிவுதான் நாம சொல்லக்கூடிய அகம் என்று சொல்லக்கூடிய, நான் என்று சொல்லக்கூடிய ஆத்மா அப்படின்றோம்.
நீங்க வந்து வேதாந்தத்துக்கும் அத்வைதத்துக்கும் சூன்யவாதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். அவங்க வந்து எல்லாமே ஒன்னும் உற்பத்தி ஆகல, எல்லாமே மாயான் இந்த மாதிரி சொல்லி எல்லாமே ஒண்ணும் இல்லாததுல இருந்து உற்பத்தி ஆச்சு, இது எதுக்கும் மீனிங்கே கிடையாது, இதுக்கு எதுக்குமே காரண காரியமே இல்லை, இது எல்லாமே வந்து ஒரு போகஸ் அப்படின்னு அவங்க சொன்னா, ஒண்ணுமில்லாததுல இருந்து உற்பத்தி ஆக முடியும். அது நீ சொல்ற மாதிரி நாங்களும் எல்லாமே மாயை தான், இதெல்லாம் கல்பனா போன்ற ஒரு தோன்றுறது உண்மையற்ற விஷயமா இருக்குது, இது நமக்கு காணல் நீர் போல தெரிகிறது, ஆனா உண்மையில ஆராய்ஞ்சு பார்த்தா இல்ல, இதெல்லாம் நீ சொல்ற மாதிரி எல்லாமே ஒரு மாயா விஷயம்தான். ஆனா இந்த மாயையெல்லாம் இப்படி எல்லாம் தெரியுது பாத்தியா, இது ஜடத்துல இருந்து வர முடியாது, அது ஒரு அறிவு சொரூபத்துல இருந்து தான் வெளிப்பட முடியும். அறிவில்லாத ஒன்றுல இருந்து இப்படி ஒரு காட்சி கூட நமக்கு தோன்றாது. அப்படிங்கிற அந்த ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்துவதுதான் அத்வைதம். சூன்யம் என்ன சொல்லுது? எதுல இருந்து வெளிப்படாது, வெளிப்பட்டிருக்கிறதெல்லாம் ஒண்ணு இல்லாததுல இருந்து வெளிப்பட்டிருக்கு. அவங்களுடைய அடிப்படை கருத்தே அங்கதான் தப்பாயிடுது. அறிவற்ற ஒன்றிலிருந்து எப்படி இது வெளிப்பட முடியும்? ஆக்சுவலி புத்தர் கிரியேட் பண்ண விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய 4 சீடர்கள் அந்த புத்தர் சொன்ன கருத்தையே 4 விதமா 4 மதங்களாக பிரிஞ்சிருக்குது புத்த மதமே. அதுல ஒருத்தர் சூன்யவாதிகள் சொல்றாங்க, ஒருத்தங்க வந்து சனிகவாதிகள்னு வருவாங்க. ஆக்சுவலி பார்த்தோம்னா வேதத்தை அடிப்படையாக கொண்டு, வேதத்தை அடிப்படை இல்லாமல் கொண்டு நூற்றுக்கணக்கான மதங்கள் இன்றளவும் இந்த உலகத்துல இருக்கிறது. மனம்தான் ஆன்மா என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள், புத்திதான் ஆன்மா என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள், அந்த கரணம்தான் ஆன்மா என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். சமண மதம் எடுத்தோம்னு வச்சுங்களேன், ஜெயின மதம், அவங்க இந்த உடலுக்குள்ள உடல் எந்த சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஆன்மா சைஸ் இருக்குது, அந்த ஆன்மா வந்து மேல போய்கிட்டே இருக்கும், அது ஒவ்வொரு உடலா மாறும் பொழுது அந்த ஆன்மாவுடைய சைஸும் மாறுது. இந்த மாதிரிலாம் அவங்களோட இதுல இருக்குது சமண மதம் ஜெயினோட இதுல. அவர்கள் வந்து கர்ம பலனை தியாகம் பண்ணாதான் உண்மையான மோட்சம் அப்படிங்கிறது அவங்களோட இது. இப்போ ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு பிரிவும் ஆன்மாவிற்கு வேறு வேறு விதமான, அவர்களுக்கு அந்தந்த யார் அந்த மதத்தை ஸ்தாபிக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை என்ன பண்றாங்க, வைத்திருக்கிறார்கள். இப்படி அடைந்தால்தான் மோட்சம், இப்படிதான், இதுதான் ஆன்மா. ஆனா அந்த கருத்தை பின்பற்றி போகிறார்கள். எப்படி இன்று கிறிஸ்தவ மதம் இருக்குது, இஸ்லாம் மதம் இருக்கிறது என்பது பெரிய வாரியாக நமக்கு தெரிகிறது. ஜூஸ்னு ஒரு மதம் இருக்கிறது. அதுபோல நம்மளுடைய இந்த வேதம் சார்ந்து நூற்றுக்கணக்கான பிரிவுகள் இருக்கிறது. பக்தி மட்டுமே போதும், பக்தி மட்டுமே அதுலயே ஞானம் அடைஞ்சிடலான்னு ஒரு மதம் இருக்குது. பக்தியும் ஞானமும் கொஞ்சம் சேரணும்னு இருக்குது. பகவானுடைய தரிசனம் கிடைச்சா அவ்வளவுதான் முக்தின்னு இருக்குது. இந்த மாதிரி பல பிரிவுகளில வந்து முக்திக்கும் ஆத்மாவுக்கும் பல வியாக்கியானங்கள் பல பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. பாகவத மதம்னு ஒண்ணு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வசுதேவரை தான் வந்து அவரை பிராப்தி பண்றதுதான் முக்தி அப்படின்னு இருப்பாங்க. அப்ப 100 வருஷம் நம்ம இருந்து 100 வருஷம் அவரை வந்து பக்தி செலுத்தி அவருடைய பிராரப்தி அடையணும், அதுதான் மோட்சம் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள். நம்ம மனசு இருக்குல்ல, நம்ம மனசை வந்து ஜெயிக்கிறது தான் முக்தி. சில பேர் வந்து சார்வாக்கியம்னு இருக்கிறாங்க, இதை எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. இந்திரியத்தினால எது அறியப்படுதோ அவ்வளவுதான் வாழ்க்கை, இந்த பாடினால நீ என்ன சென்ஸ் பண்றியோ அவ்வளவுதான் வாழ்க்கை. இன்னும் பூர்வ மீமாம்சான்னு போகும்போது சொர்க்கம் மட்டும்தான் இருக்குது, சொர்க்கம் நரகம் தான் இருக்குது. நீ சொர்க்கத்துக்கு போய் நீ சுகத்தை அனுபவிக்கிறது தான் வாழ்க்கையோட பர்பஸ். அப்ப இந்த வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, மரணத்துக்கு பின் என்ன நடக்குது, நாம எங்க போறோம், ஆன்மானா என்ன அப்படிங்கிற இந்த கேள்விகளை ஆரம்பிக்க இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிச்சு ஆயிரக்கணக்கான மதங்கள் உற்பத்தி ஆயிருக்குது. இந்த ஆயிரக்கணக்கான மதங்களுக்கு நடுவுல, கருத்துக்களுக்கு நடுவுல நாமளும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய இறுதி லட்சியமான உங்களுடைய உண்மையான சொரூபத்தை உணரும் வரை உங்களுக்கு அமைதியோ ரெஸ்டோ கிடையாது. நீங்கள் எந்த விதமான மதத்தை பின்பற்றினாலும், எந்த விதமான மதத்தில் எவ்வளவு பிறவிகள் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், முழுமைத்தன்மை அடையும் வரை ஓயாமல் உங்களுடைய பிறவி போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வேணால் நினைத்துக் கொள்ளலாம், ஓ இதை நான் அடைந்தால் எனக்கு முக்தி போல் இருக்குது, அப்ப நான் முக்தி அடைஞ்சுக்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சுக்கலாம். உண்மையிலுமே அது முக்தி தான் கொடுக்குமான்னு தெரியாது. மேபி இன்னும் வேற எங்கேயா பிறப்பெடுத்து வந்து திருப்பி வாழ்ந்துட்டு இருக்கலாம். உதாரணத்துக்கு வெவ்வேறு மதங்கள் இருக்குல்ல, அவங்கவுங்க வெவ்வேறு விதமான இதுதான் ரியலைசேஷன், இப்படிதான் அடையணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் உண்மை கருத்துன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்து வாழ்க்கையை பல காலம் அதுக்கே தியாகம் பண்ணி வாழ்க்கையை விட்டாலும் அது உண்மையானது இல்லாம போகலாம்.
திருப்பியும் பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எப்போ உங்களுக்குள்ளேயே அதாவது நமக்குள்ள வந்து அந்த ஸ்பந்தம்னு ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய உயிரில ஏற்பட்ட துடிப்பு என்றைக்கு வந்து அமைதியாகிறதோ அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு மோட்சமே கிடையாது. மோட்சம் கிடையாதுன்னா என்னது? இன்னும் மோட்சத்தை தேடி போய்கிட்டே இருப்போம். அது எந்த பிலாசபில எந்த அறிவினால் அது அறியப்படுகிறதோ, எந்த அறிவினால் தன்னுடைய சொந்த சொரூபத்தை உணர்கிறதோ அது வரைக்கும் அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்படி வந்து 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 கண்டுபிடிச்சதுதான் இங்க வந்து நிப்பாட்டி இருக்காங்க. தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். அந்த தத்துவத்தை, அந்த சத்தியத்தை நீ உணர்ற வரைக்கும் உனக்கு முடிவில்லாம ஓடிக்கிட்டே இருப்ப. எல்லா மத கருத்துக்களையும் உள்ளடங்கி அதுக்கு மேல சொல்லப்படுவதுதான் இந்த அத்வைதம் என்பது. இல்லைங்க எங்க இதுல அப்படி சொல்லியிருக்காங்க, எங்க இதுல இப்படி சொல்லியிருக்காங்க, இதுதாங்க சரி, உங்களுக்கு தெரியலீங்க, நான் எங்க அவ்வளவு பேர் சொல்லிக்கிறாங்க, இவ்வளவு பேர் சொல்லிக்கிறாங்க, இவ்வளவு பேர் வாழ்ந்துக்கிறாங்க, இந்தந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க, இப்படி எல்லாம் நீங்க சொல்லிக்கங்க தாராளமா. அதுல எல்லாருக்கும் நமக்கு சுதந்திரம் இருக்குது. எந்த விதமான வழிகளை பின்பற்றவும், எந்த விதமான வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளவும் நமக்கு சுதந்திரம் இருக்கு. தாராளமாக என்ன பண்ணலாம், நம் பாட்டுக்கு வாழலாம், பல ஜென்மங்கள் எடுக்கலாம். அதுல தவறும் இல்லை, அது தவறும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க போக்குல அவங்கவுங்க போறாங்க, அவங்களுக்கு பிடித்த போக்குல. ஆனா நீங்க எது சரி இல்ல எது உண்மை, எது வந்து சரியான இலக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்படி பதில் சொல்லப்படுது. இதுதான் வந்து முழுமையான பூரணத்தன்மை அடைவதற்கான அந்த புள்ளி, உண்மை அறிவு. இதுதான் வேதத்தோடைய அந்தமாக கடைசியாக சொல்லப்படும் வேதாந்தமானது சொல்லப்படுகின்றது. வேதத்தை தான் நாம் பிரமாணமாக எடுத்துக்கொள்கின்றோம். அதுதான் முழுமையான அறிவு. அந்த அறிவு எதை சொல்லுகின்றதோ அந்த அறிவு அனுபவத்திலும் நமக்கு அந்த அறிவே வெளிப்படுகிறதால் அதை நாம் சரியாக எடுத்துக்கொள்கிறோம். சோ இங்க வந்து சூன்யமும் முடிவல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டா நான் எங்க போவேன், எங்க எப்படி இருப்பேன், இருள்ல போயிருவேனா, அப்ப அங்க எப்படி இருப்பேன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஆனா சப்போஸ் இதெல்லாம் விட்டு அங்க போனாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு அறிவு நம்மை எங்கிக் கொண்டே இருக்கிறது, சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறது. அதுதான் ஏற்கனவே சொன்னது போல ஆழ்ந்த தூக்கத்திலும், பின்னாடி அடுத்தடுத்த பாடல் அவர் சொல்லுவார், அடுத்த இதுலயே வரும்னு நினைக்கிறேன், அடுத்த பாடல் நான் படிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸ்தூல சூட்சம அஞ்ஞானம் தோன்றும் 3 அவஸ்தைக்கு தாமும் காலம் ஓர் 3 ஜன்மக்கடல் எழும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான் ஆலமர் கடவுளானை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே. அருமையான ஒரு பாடல் இது. ஸ்தூல சூட்சம அஞ்ஞானம் தோன்றும் 3 அவஸ்தை தாமும் காலம் ஓர் 3 ஜன்மக்கடல் எழும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான் அமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே. இங்க கீழே என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆலமர்னு ஆலமரத்து அடியில் அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியான கடவுளுடைய சாட்சியாக அவை எல்லாத்திற்கும் சொல்றேன், இதுதான் சத்தியம். எது சத்தியம்? ஆச்சாரியார் வந்து சீடனுக்கு கடவுள் மேல சத்தியம் பண்ணி இந்த இடத்துல சொல்றார். அவன் புத்திக்கு புரியணும்ல, எப்பா நான் சொல்றதெல்லாம் சத்தியம் பா, கொஞ்சம் கேளுப்பா, என்ன நம்புப்பா, ஏத்துக்கோப்பான்னு அவர் வந்து என்ன பண்றாரு, இவ்வளவு தூரம் இறங்கி வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன சொல்றாருன்னு மேல படிப்போம். ஸ்தூல சூட்சம அஞ்ஞானம் தோன்றும் அப்படின்னா என்னது? ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம், காரண சரீரம். இந்த 3 சரீரம், அஞ்ஞானம்னா காரணம், ஸ்தூல சூட்சம காரணம் 3 சரீரத்திற்கும் 3 அவஸ்தைக்கும். 3 அவஸ்தைனா என்னது? ஜாக்கிரத், சொப்ன, சுசுப்தி. நனவு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை. ஸ்தூல சரீரம், பருவுடல், நுண்ணுடல், காரண உடல். காலம் ஓர் 3. காலம் ஓர் 3ன்னா 3 காலங்கள் எது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 ஜன்ம கடல். இந்த நாம வந்து கடல் போல, கடல்ல எப்படி அலைகள் எழுந்துகிட்டே இருக்கும், கல்லோலங்கள் அப்படின்னா அலைகள் என்று அர்த்தம். கடல்ல எப்படி கணக்கில்லாத அலைகள் தோன்றி தோன்றி மறைகிறதோ, கடல்னாவே அலைகள் தோன்றிக்கிட்டே இருக்கும்ல மாறாம, அது போல இந்த 3 அவஸ்தைகளையும் 3 சரீரத்தையும் 3 காலத்திலும் மீண்டும் 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 நாம் பிறவி பிறவி எடுத்து 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 வந்து போய்கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கிறார். போலவே வந்து வந்து போன எத்தனை என்பேன் அப்படின்னா என்னது?
இந்த 3 அவஸ்தை, இந்த 3 சரீரம், இந்த 3 காலத்துல நான் எத்தனை தடவை வந்து போயிட்டே இருக்கிறது, எத்தனை வாட்டி பிறவி எடுக்கிறது, போதுண்டா இந்த பிறவி, இதுக்கு மேல பிறவியே வேணாம் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் திருப்பி பிறவி இருக்கிறோமே. அததான் இங்க குறிப்பிடுறாரு. ஸ்தூல சூட்சம காரணம் என்று கூறப்படும் 3 சரீரங்களும் அந்த சரீரங்களை பற்றி உண்டாகின்ற 3 அவஸ்தைகளான ஜாக்கிரம், சொப்பன, சுசுப்தி என்ற 3 அவஸ்தைகளும், இறப்பு எதிர் நிகழ்வு என்ற 3 காலங்களும் பிறவியாகிய கடலில் உண்டாகும் அலைகள் போல. இந்த பிறவி நம்ம பிறப்பை எடுத்துட்டோம்னாலே இந்த 3 சரீரத்துக்கும் 3 அவஸ்தைக்கும் 3 காலத்துக்கும் உட்பட்டு இதுக்குள்ள இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். அதான் என்ன சொல்றாரு, பிறவியாக கடலில் உண்டாகும் அலை போல உன்னிடத்தில் தோன்றி அலைந்தவைகளுக்கு ஒரு அளவே இல்லை. இந்த மாதிரி உன்னிடத்தில் அப்படிங்கிறாரு, உனக்குள்ள இதெல்லாம் கிரியேட் ஆகி திருப்பி என்ன அது விழுந்துருது, தோன்றி அழிவதற்கு அளவே இல்லைன்றார். உன்னிடத்தில் தோன்றி அலைந்தவைக்கு ஒரு அளவே இல்லை. கல்லாலான விருட்சத்தின் கீழ் குருமூர்த்தமாக எழுந்தருளிய தட்சிணாமூர்த்தியின் மேல் சத்தியம், அவை அனைத்திற்கும் நீயே சாட்சியாகும். என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ ஸ்தூல உடம்பும் கிடையாது, நீ சூட்ச உடம்பும் கிடையாது, நீ காரண உடம்பும் கிடையாது, நீ ஸ்தூல அவஸ்தையுமான ஜாக்கிர அவஸ்தையும் நீ இல்ல, சூட்சம அவஸ்தையும் நீ இல்ல, சொப்பன அவஸ்தையும் நீ இல்ல, காரண அவஸ்தையும் நீ இல்ல. 3 காலத்து இது எல்லாத்துக்கும் சாட்சியா நீ யார் இருக்காரோ அதுதான் நீ. பியூர் யார் விட்னஸ் பண்றா அனைத்தையும், யார் இது அனைத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறா, யார் இதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறார், அவன் சாட்சியா இருக்கிறதுனாலேயே அவன் முன்னாடி இந்த விதமான மாற்றங்கள் எழுந்து கொண்டு மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஒரு இதுல எல்லாம் சொல்றாங்க, கடல் மண்ணை கூட எண்ணி விடலாம், ஆனா பிறவி எத்தனை எடுத்தோம் என்று எண்ண முடியாது. என்னது, கடற்கரை மண்ணை கூடும் எண்ணி விடலாம், பிறவிகள் எத்தனை எடுத்தோம் என்று எண்ணிவிட முடியாது. இப்ப மாறி வெவ்வேறு விதமான சரீரங்களை எடுத்து நாம் விழுந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த அவஸ்தைகளை, சரீரங்களை எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இவ்வளவு எடுத்தாலும் இவை அனைத்திற்கும் சாட்சியாக உள்ளுக்குள் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் சாட்சியாகவும் இருப்பது நீயே. இறைவன் மேல் ஆணையாக சொல்லுகின்றேன், நீ சாட்சியாக இருப்பவன் தான் நீயே அப்படிங்கிறார். நீ சரீரம் அல்ல, நீ அதை நீனும் பிடிச்சிக்காத அப்படின்னு சீடனுக்கு சொல்றார். அவன் சூன்யம் தானே இருக்குன்னும் போது, நீ சூன்யமும் கிடையாது, நீ கோஷங்களும் கிடையாது, நீ இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல இங்க முடிக்கிறார். அடுத்த பாடலும் உங்களுக்கு நான் படிச்சிடறேன், சோ அது உங்களுக்கு கொஞ்சம் இதோட கனெக்ட் பண்ண முடியும். எல்லாம் கண்டு அறியும் என்னை எது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே, சுயமாய் ஜோதி சுடருக்கு சுடர் வேறு உண்டோ, பல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பதும் தன்னை கொண்டேதான், அல்லாமல் 11ஆனும் அவன் இடத்து உண்டோ பாராய். இதுல ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சரி இந்த சூன்யத்தை இல்ல நான் தான் அறிவா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் தேவையா? அந்த இடத்துல 10ஆவதா இருக்கிற ஆள் தான் தன்னைத்தானே அறிஞ்சுக்கிட்டான். அவன் அங்க ஒரு 11ஆவது ஒரு ஆள் நீதான் 10ஆவது அப்படின்னு அவனுக்கு புரிய வச்சாங்களா? இல்லையே, குரு வந்தாரு, குரு தானே சொன்னாரு, குரு சொன்னாருனாலும் அவன் தான் அவனை கண்டுபிடிச்சுக்கிட்டான். 10ஆவது ஆள் தான் நான் 10ஆவதுன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டானே தவிர 11ஆவது ஒரு ஆள் இருந்து நீ 10ன்னு சொல்லல. அது அந்த அர்த்தம் தான் இந்த பாடல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, சுயமாம் ஜோதி சுடருக்கு சுடர் வேறு உண்டோ, நீயே ஒரு ஜோதி ஸ்வரூபமா இருக்கும்போது நீ ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறன்னு உனக்கு நிரூபிக்கிறதுக்கு வேறொரு ஜோதி பக்கத்துல வச்சு உனக்கு காட்டணுமா? நீயே தீபமாக விளக்காக விளங்கி கொண்டிருக்கிறாய், வெளிச்சமாக பிரகாசமா இயங்கி கொண்டிருக்கிறாய். உன்னோட பிரகாசத்தில் தான் அனைத்தும் தெரிகிறது. ஆனா நீ பிரகாசமா இருக்கிறான்னு எனக்கு தெரியலையேங்கிறதுக்கோசரம், உனக்கு தெரியறதுக்கு நீ இருட்டுல இருக்கிறன்றதுக்கோசரம் இன்னொரு விளக்க வச்சு நீ தான் பிரகாசம் உனக்கு காட்ட முடியுமா? முடியாதே. நீ தானே சுயம் பிரகாசமா இருக்கிறாய். அதனால நீ உன்னுடைய அறியாமையை நீக்கி நீ உன்னை அறிந்து கொள்வாயா அப்படின்னு இந்த பாடல்ல அவர் சொல்லுவாரு. அந்த பாடல் இன்னும் டீட்டெயிலா நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். இப்போதைக்கு அதோட கண்டினியூஷன் புரிஞ்சுக்கோங்க. எல்லாவற்றையும் அறியும் என்னை எதை கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே,
சுயம் பிரகாசமான அறிவாகிய உன்னை நீ அறிவதற்கு வேறொரு பிரகாசம் வேண்டுவதில்லை. முன்னர் கூறிய தசமன் கதையில் தசமன் தன்னை 10ஆம் என்று அறிந்ததும் தன்னாலே அன்றி அவனுக்கு வேறொரு 11ஆமவன் இருக்கின்றானா? இல்லை அல்லவா? அங்கனமே நீ உன்னை அறிவதற்கு வேறொரு பிரகாசம் வேண்டுவதில்லை என்பதை யூகித்து அறிவாயாக. சோ நாம இதுல இருந்து புரிந்து கொள்வது என்னவென்றால், நீங்கள் நான் என்ற உங்களுக்குள் இருக்கின்ற உணர்வானது அது சச்சிதானந்த உணர்வு. எனக்கு அப்படியே தெரியவில்லை என்று சொன்னால் 10வது ஆள் இல்லை என்று 10வது ஆளே சொல்வது போல, நீங்கள் நான் ஆன்மா இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த கதையை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். எவ்வளவு காலம் நீங்க எனக்கு ஆன்மா நான் இல்லை, நான் பிரம்மம் இல்லை, நான் சொரூபம் இல்லை, எனக்கு புரியல, எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது ஆள் தான் நானு, ஆனா நான் 9 வரைக்கும் தான் எனக்கு என்ன தெரியுது. 10வது ஆள் எனக்கு இல்லைன்னு நான் அழுதுகிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எவ்வளவு காலம் எனக்கு புரியல தெரியலன்னு சொன்னாலும் நீங்க தான் அந்த ஆளு. விடுகதை பதில் அதுதான். வேற எங்கேயும் போய் தேட முடியாது, உங்களுக்குள்ளதான் தேடி ஆகணும், உங்களுக்குள்ளதான் அதுக்கு பதில் கண்டுபிடிச்சாகணும். 10வது ஆளு நான் தான் அப்படின்னு அவனுக்கு எது தடுத்தது? அவன்ல இருக்கக்கூடிய புத்தியில இருக்கக்கூடிய அஞ்ஞானம் தானே தடுத்தது, அவனுடைய அறியாமை தானே தடுத்தது. அவனுடைய அறியாமை தடுப்பதற்கு வெளியிலே இருந்து ஒரு குருவானவர் சொன்ன உடனே அவனுக்கு புத்தி தெளிவு ஏற்பட்டு தன்னைத்தான் அறிந்தான் அல்லவா? தன்னைத்தான் அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு கைவலி நவந்தியத்துல ஆரம்பத்துல ஒரு பாடல் படிச்சிருப்போம். அதுபோல தன்னைத்தான் அறிந்ததற்கு குருவானவர் உதவி செய்தார். ஆனால் அவன்தான் அவனை கண்டுபிடித்தான். அவன்தான் எண்ணி கடைசியில் 10 நான் தான் என்று 10வது ஆனால் நான் தான் என்று கண்டுபிடித்தான். அதுவரை தன்னைத்தான் அறியாமல் 10வது ஆள் இல்லை, காணோம், தொலைந்து விட்டான். அதனால் துக்கத்தில் இருந்தான். அவன் 10வது ஆளை கண்டுபிடிப்பதற்கு வெளியே எங்கேயோ சென்று விட்டு வேற ஏதாவது ஒரு எங்கேயோ தேடிக்கொண்டு கண்டுபிடித்தான் என்றால் இல்லை, அவனுக்குள்ளேதான் கண்டுபிடித்தான். அவனுடைய அறிவில் தான் மாற்றம் ஏற்பட்டது. அப்ப ஞானம் என்பது அவனுக்கு எங்கே ஏற்பட்டது? 10வது ஆள் கண்டுபிடித்தவட்டான் அவன் ஒல்லியாக இருந்தவன் குண்டாகி விட்டானா என்ன? இல்ல இல்லவா? இல்ல குண்டானவன் ஒல்லியாகி விட்டானா என்றால் என்ன? நம்ம எல்லாருமே அனுபவம் 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 கேட்கிறோம். அனுபவம் என்பது மனதில் நடப்பது. புரியுதா இல்லைங்களா? மனதுலதான் அனுபவங்கள் நடக்குது. இப்ப நான் 10வது ஆள் காணோன்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சிட்டான், அவனை கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு எங்க நடந்துச்சு? அறிவில் தான் ஒரு தெளிவு ஏற்பட்டது. அந்த அறிவிலே தெளிவு ஏற்பட்டதினால் அவனுடைய துக்கங்கள் அனைத்தும் நீங்கியது. அவன் உண்மையை, சத்தியத்தை மீண்டும் கண்டுபிடித்து விட்டான். அதை தன்னை அறிந்த பின்பு அவனுக்கு உடல் மனதிலே சுகம் ஏற்பட்டது. சுகம் ஏற்பட்டதினால் அவன் கண்டுபிடிக்கல. அறிவிலே தெளிவு ஏற்பட்டதினால் அவனுக்குள்ள ஆனந்த சுகம் ஏற்பட்டது. துக்கம் போய் ஆனந்தம் ஆயிட்டான். அதுபோல நமக்குள் ஞான தெளிவு ஏற்படும் பொழுதுதான் நமக்குள் அந்த பரமானந்தம் உணரப்படுகின்றது. அப்ப தெளிவு என்பது புத்தியில் ஏற்படுகின்றது, அறிவிலே ஏற்படுகிறது. அந்த உண்மையான அறிவைத்தான், மெய் அறிவைத்தான் நாம் சித்து என்று சொல்லுகின்றோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. இது எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. நீங்க தான் சொல்லணும். புரிஞ்சதா புரியலனா திருப்பி திருப்பி கேளுங்க. தெரியலனாலும் திருப்பி டவுட் இருந்தா சந்தேகம் கேட்டு தெளிவு பெறுங்க. பட் இந்த சப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி எடுத்த இந்த ஒரு இருக்கக்கூடிய 10 பாடலும், இந்த பாடலும், இதுக்கு அடுத்து வரக்கூடிய சில பாடல்களும் ரொம்ப முக்கியமான, நேரடியாக நமக்கு இந்த ஞானத்திற்கான வழியை எடுத்து செல்லுது. அதனாலதான் இந்த பாடல்களை பொறுமையா எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்பீடா போகாம. நல்லது.